தத்பாத்தபோதம் தத்பாதயுக்ம சரசீர்வதுங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருத பூரி பரிஷ்ணமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. श्रीमन्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम्. अस्मद्गुरुभ्यो नमः. अस्मत्परमगुरुभ्यो नमः. अस्मत्सर्वगुरुभ्यो नमः. श्रीमते वेदान्तगुरवे नमः. श्रीमते रामानुजाय नमः. श्रीमहापूर्णाय नमः. श्रीमद्यामुनमये नमः. श्रीराममिश्राय नमः. श्रीपुण्डरीकाक्षाय नमः. श्रीमन्नाथमुनये नमः. श्रीमते शठगोपाय नमः. श्रीमते विश्वक्सेनाय नमः. श्रियै नमः. श्रीधराय नमः. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा कृतिम्. रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम्. जीवनम् जगताम् जीयात् किमपि अपहतस्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः. உயர்ந்ததான நம்முடைய பிரபத்தி சம்பிரதாயத்தில் இன்னென்ன ஆச்சாரியர்கள் மகாபிரபாவத்தோடு எழுந்தருளிருந்தார்கள் என்பதான இந்த ஆச்சாரிய பரம்பரா அனுசந்தானத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசனுக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களை அனுபவிச்சோம். சர்வ ஆச்சாரியர்களிலும் உத்தமராய் எக்காலத்திலும் இப்பேற்பட்ட ஆச்சாரியர் முன்னும் பின்னும் அவதரித்ததில்லை, அவதரிக்கப் போவதில்லை என்று கொண்டாட வேண்டும்படியான மகாபிரபாவத்தோட எழுந்தருள் இருந்த நம் ஆச்சாரிய சார்வபௌமனான ஸ்ரீ சுவாமி நிகமாந்த மகாதேசனுடைய திவ்ய வைபவத்தை அனுபவிச்சுண்டு வந்தோம். சென்ற வாரம் அடியனால உபன்யாசம் பண்ண முடியல. அதுக்கு முந்தின வாரம் சொன்னதான விஷயத்திற்கு மேலே இப்போது நாம் நம்முடைய ஆச்சாரியரான சுவாமி தேசிகனை தேசிகன் என்று கொண்டாடுகிறோமே, அந்த தேசிகன் என்கிறதான சப்தம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுக்கு எப்படி அன்வர்த்தமாய் ரொம்ப பொருத்தமாய் இருக்கிறது. தேசிகன் என்றதான திருநாமம் எவ்வளவு நம் ஆச்சாரியருக்கு மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பொருத்தமாயிருக்கிறது. எதனால்தான் தேசிகன் என்ற சப்தம் ஈரரசுபடாமல் இன்னொருத்தருக்கு தேசிகன் என்ற சப்தமே ஆச்சாரிய பரம்பரையிலே சேர்ந்து விடாத அளவுக்கு உயர்ந்ததான பொருத்தமான திருநாமமாக இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். தேசிகனுடையதான சம்பிரதாயத்தை சேர்ந்தவான்றதுனாலே மற்றவாளுக்கும் மகாதேசிகன் என்பதான திருநாமம் வரத்தான் வருது. ஆனா தேசிகன் என்ற சப்தம் மாத்திரம் சொன்னால் அது ஆச்சாரியரான வேதாந்த ஆச்சாரியரான வெங்கடநாதனான நம் ஆச்சாரிய சார்வபௌமத்தான் சேர்றது. தேசிகன் என்றால் திசதீதி தேசிகா, கொடுக்கிறவர் அல்லது காட்டி கொடுக்கிறவர், காட்டுகிறவர் என்ற அர்த்தத்தை சொல்லும் தேசிகன்றதான சப்தம். தேசிகன் என்ன காட்டினார், என்ன கொடுத்தார், என்ன காட்டி கொடுத்தார் என்றதான விஷயத்தை ரொம்ப ஆராய்ச்சி பார்த்தோமானால் இந்த சப்தம் தேசிகனுக்கு மாத்திரம்தான் பொருந்தும்னு எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படியா இருக்கு. ஒரு சமயம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஒரு உபன்யாசத்திலே சாதித்த போது கேட்டேன். 45ஆம் பட்ட மகள் அழகிய சிங்கர் தேசிகனுடையதான திவ்ய பிரபாவத்தை நாம் ரொம்பவும் வெளியிலே பிரச்சாரம் பண்ணல. நாம் பிரச்சாரம் பண்ணி எல்லாருக்கும் அறியும்படியாக செஞ்சு வச்சா யாருமே தேசிகனை தவிர இன்னொருத்தர ஆச்சாரியனாக ஒத்துக்கவே மாட்டா. உலகத்துல இருக்கிற எந்த மதத்தை சேர்ந்தவாளும் இன்னொருத்தர குருவாவே ஒத்துக்க மாட்டா. அப்படி இருக்கு நம்ம சுவாமி தேசிகனுடையதான திவ்ய பிரபாவம். நாம் நன்னா சொல்லணும் ஆச்சாரியரை, நம்ம தேசிகனை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும் என்பதாக ரொம்ப மனசு உருகி சாதிச்சாச்சு. அந்த வார்த்தை ரொம்ப பொன்னான வார்த்தை. தேசிகனுடையதான திவ்ய பிரபாவத்தை நாம் வடகலையா ஸ்ரீ வைஷ்ணவாள் என்று மாத்திரம் கொஞ்சம் அனுபவிச்சுண்டு அதோட நம்ம சந்தோஷப்பட்டு விட்டுடுறோம். தேசிகன் திவ்ய பிரபாவத்தை ஒவ்வொருத்தருக்கும் வெளியிலே சொல்லணும். சொல்லி அவ கேட்டான்னா, அறிஞ்சுட்டான்னா, புரிஞ்சுட்டான்னா அதுக்கப்புறம் வேறொருத்தர் ஆச்சாரியராக மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அப்படியான ஒரு ஆச்சாரியன் நம்ம சுவாமி நிகமாந்த மகாதேசிகன்.
நாம் முன்னே இந்த தேசிக சப்தம் என்றால் ஆச்சாரியன் ஒரு சப்தம், தேசிகன் ஒரு சப்தம், குரு என்று ஒரு சப்தம், இப்படி பல சப்தங்களினாலே ஆச்சாரியால சொல்ற விவகரிக்கிற வழக்கம் இருக்கு. ஆச்சாரிய சப்தத்துக்கு ஒரு அர்த்தம், குரு என்ற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம், தேசிகன் என்ற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம். நம்ம தேசிகனை வேதாந்த ஆச்சாரியர்னு சொல்லுவோம், வேதாந்த தேசிகன் சொல்லுவோம், வேதாந்த குரு என்று சொல்லுவோம். இந்த வேதாந்தம் என்ற சப்தமே அப்படியே அதுக்கு ஒரு சினானிமா நிகமாந்த என்ற சப்தம் இருக்கு. நிகமாந்த குரு, நிகமாந்த ஆச்சாரியன், நிகமாந்த தேசிகன் என்னும் சொல்றோம். வேதத்தினுடைய முடிவுக்கு, அதனுடைய பொருளுக்கு ஒரு உயர்ந்த ஆச்சாரியர் உண்டுன்னு சொன்னா தேசிகன் தான் என்பதனாலே வேதாந்த தேசிகன் சொல்றோம். ஆச்சாரிய சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னு பூர்வத்துல வியாக்கியானம் பண்ணும் போது பெரியவாள் ஆச்சினோதிகிசாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே என்பதாக சொல்லுவார். ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான், நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிக்கிறார், ரொம்ப சிரமப்பட்டு வாசிக்கிறார். எப்படியாக்கும் வண்டானது தனக்கு வேண்டிய தேன ஒரு புஷ்பம் என்று மாத்திரம் போராம பல புஷ்பங்களில் இருந்தே சேர்க்கிறதோ அதுபோல ஆச்சினோதி இப்படி பல இடங்களிலிருந்து சேகரிக்கிறதுக்கு தான் ஆச்சினோத்தின்னு பேர். இப்படி பல இடங்களிலிருந்து பல சாஸ்திரங்களை கிரகிக்கிறார் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் கிரகிக்கும் போதே அவர் எப்படி வாசிப்பார்னா அத ஆச்சினோத்தின்ற சப்தத்திலே சொல்றது. சப்தமானது சம்ஸ்கிருதத்துல ஆத்மநேபதம் பரஸ்மைபதம்னு ரெண்டு உண்டு. மற்றவாளுக்காகவே பண்ற காரியமா இருந்தா அதுக்கு பரஸ்மைபத பிரயோகம் பண்ணணும், தனக்காகவே பண்றதா இருந்ததுன்னா ஆத்மநேபதம் பண்ணணும்னு உண்டு. புத்தன் தலிகை பண்றார், தலிகை பண்ணானா பச்சத்தே என்றால் தனக்காக தலிகை பண்ணிக்கிறார், பச்சத்தி என்றால் மற்றவாளுக்காக பண்றாருன்னு அர்த்தம். இப்ப ஆச்சினோதி என்றால் சாஸ்திரத்தை கிரகிக்கச்சேவே இந்த சாஸ்திரமானது இவ்வளவு வசதியா இருக்கு, இது மற்றவாளுக்கெல்லாம் பிரயோஜனப்படணும், இந்த மற்றவாளுக்கு பிரயோஜனப்படும்படியாக இந்த விஷயத்தை கிரகிச்சு சொல்லணும்ன்ற பெரிய பரந்த மனப்பான்மையோட இருப்பார் ஆச்சாரியர். அவர் ஆச்சாரியரானவர் விஷயங்களை கிரகிக்கிற அந்த பால்ய திசையிலேயே அந்த விஷயங்களுடைய பெருமையும் அது மற்றவாளுக்கு பரவ வேணும் என்பதான அபிப்பிராயத்தோட கத்துப்பார்னு என்ற அர்த்தத்துலதான் அந்த இந்த ஸ்லோகமானது ரொம்ப பிராச்சீன ஸ்லோகம். யாஸ்கர் நிருக்தி என்கிறதான் ரொம்ப பிராச்சீன கிரந்தத்திலே எடுத்த ஸ்லோகம் இது. ஆஜினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. அது மாத்திரமில்ல, தான் அறிஞ்சதான அனுஷ்டானங்களை, தான் அறிஞ்சதான ஞானத்தை, அந்த ஞானத்தை அனுஷ்டிக்கிற பரியந்தமாக தன்னுடையதான சிஷ்யர்களை அவர் நிலைநிறுத்துவதனாலே அவர் ஆச்சாரியராகிறார். எப்படி தான் சிரமப்பட்டு சாஸ்திரங்களை வாசிக்கிறதும் சாஸ்திரத்துக்கு அனுகுணமான அனுஷ்டானத்தை சிஷ்யர்களுக்கும் நிலைநாட்டி கொடுக்குவதும், அதுக்கு மேல ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே, ஸ்வயம் ஆச்சரதே, தானும் அதே போல உபதேசம் மாத்திரம் இல்லாமல் தானும் அனுஷ்டிப்பார். அதனாலே ஆச்சரத்தேன்னு ஒரு சப்தம். இதுல ஸ்வயம் ஆச்சரத்தேன்னு சொல்லச்சு ஆத்மநேபத சப்தம். ஆச்சரத்தின்னு சொன்னா பரஸ்மைபத சப்தம், ஆச்சரத்தேன்னு சொன்னா ஆத்மநேபத சப்தம். ஆச்சரத்தேன்னா தனக்காக, தன் ஆத்மாவுக்காக, தன் நெட்டை குலையாமல் இருப்பதற்காக ஆச்சாரியர் தான் தெரிஞ்சு கொண்ட ஞானத்துக்கு தகுந்ததான அனுஷ்டானத்தை தானும் பண்ணுவார். ஆனா இப்படி தானும் பண்ணி தன்னுடையதான நெட்ட பிறருக்கும் வரபடியா பண்ணி சாஸ்திரார்த்தங்களை பகுவா வாசிக்கிற போதே இது அனைவருக்கும் உபயோகப்பட வேணும் என்றதான பரந்த நோகத்தோட வாசிச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடியவரா இருப்பவர் ஆச்சாரியர் என்று இந்த பிரமாண ஸ்லோகத்துக்கு தாற்பயம். இந்த ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் சொல்லிருந்தோ அத்தனையும் சுவாமி தேசிகனுக்கு பால்யத்திலிருந்து பொருந்தி வந்தது. அதான் விசேஷம். அதே போல குருன்னு ஒரு சப்தம் உண்டு. சுவாமி தேசிகனுமே இந்த குரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லுவார். குருரிதி அந்தகாரஸ்யாது ருஷப்தா தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாது குருரித் அவிதீயதே என்பதாக இதுக்கு நிர்வச்சனம் பண்ணுவார். குருன்ற சப்தத்துக்கு இருட்டுன்னு அர்த்தம், ரூன்ற சப்தத்துக்கு அந்த இருட்ட போக்குறவர்னு அர்த்தம். அதனால இருட்ட தடுக்கிறவர், இருட்ட போக்குறவர் என்கிறான அர்த்தத்துல நம்முடைய அஜ்ஞானம் இருட்ட போக்கடிச்சு
நம் கண்ணுக்கும் வெளிச்சம் தெரியும்படியா பண்ணி வைக்கிறாரா அப்படின்னாலே குருன்றதான ஒரு அர்த்தம் சொல்ற வழக்கம். நமக்கும் இந்த ஆத்மாவுக்கு ஈஸ்வரனை காட்டி கொடுத்து ஆத்மாவையே காட்டி கொடுத்து நான் என்ன பண்ணினால் பகவான் கிடைப்பான் என்கிறதான சரணாகதியான உபாயத்தையும் காட்டி கொடுத்து சுவாமி தேசிகன் நமக்கு நாம் செய்யற பாவம் என்ன என்பதையும் விளக்கி சொல்லி, இப்படி நாம் செய்யற பாவம் என்ன, இந்த பாவத்தை போக்கடிக்கிறதுக்கு வழி என்ன, இந்த பெருமாள்னா எப்பேற்பட்டவர் என்று காட்டி இந்த பெருமாள் அடைய வேண்டிய ஆத்மாவானவன் உண்மையிலேயே தன்னைத்தானே அறிந்து கொள்ளும்படியானதான வெளிச்சத்தையும் போட்டி காட்டி இப்படியான இந்த பெருமாளை அனுபவிப்பது என்றுதான ஆனந்தம் என்னன்னு சொல்ல முடியாத புருஷார்த்தத்தையும் காட்டி கொடுத்து இப்படி அஷ்ட பஞ்சகத்தையும் ஆச்சரியமா விளக்கி சொன்னவர்னு காட்டி கொடுத்தவர்னு சொன்னா தேசிகன் தான். அதனாலதான் தேசிக சப்தமானது சுவாமி தேசிகனுக்கு தான் பொருந்தி வருது. திசதீதி தேசிகா, காட்டுறவர் காட்டி கொடுக்கிறவர் தருகின்றவர் என்றதான அர்த்தத்திலே தேசிகனை சொல்லும். அதனால்தான் தேசிகனுடைய வாய் திருநாமத்தை சொல்லச்சே தஞ்ச பரகதியை தந்தருள்வோ அன்பு அழியே என்பதா சொல்றோம். தஞ்ச பரகதியை ஆத்மாவுக்கு தஞ்சமாக இருக்கக்கூடியது பகவத் பிராப்தி தான். அந்த பகவத் பிராப்தியை நமக்கு அனுகிரகிக்கிறவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தான் என்பதனால தஞ்ச பரகதியை தந்தருள்வோன்னு வாழியேன்னு வாழ் திருநாமத்திலே சொல்றோம். சுவாமி ஆச்சாரியர் என்று லட்சணம் பார்க்கும்போது அத திருமங்கையாழ்வார் திருவாக்கினாலே சொல்லும் வழக்கம். அது திருமங்கையாழ்வார் ஆமரிகப்பனை அனுபவிக்கும் போது சாதிச்சார் ஒரு பாசுரம் திருநெடுந்தாண்டகத்துல. மருவு பொழில் இடத்து மலர்ந்த போதை தேனதனை வாயுமெடுத்து உன் தொடையும் நீயும் பூமரு வீணிதமன்று பொதியிலார்ந்த அருகால சிறுவண்டே துழுதேன் முன்னை. அருகால சிறுவண்டேன் இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ண பெரியவாள் ஆழ்வார் தூது விடுகிறார் ஆமருவியப்பனுக்கு. வண்டே நீ இன்றே போய் எனக்காக எம்பெருமானிடத்திலே சொல்லு, உன்னை ஆசைப்பட்டாள் ஒருத்தி உனக்காக நைந்து கிடக்கிறாள், உன் அருள் வேணும், நீ அருளினாய் என்று ஒரு வார்த்தையை நான் போய் சொல்ல வேணும் என்று பெருமானிடத்திலே என்னை போய் சொல்லு என்று வண்ட தூது விடுகிறார். அந்த தூது விடும்போது அந்த வண்டேன்னு வண்டை விழித்து சம்போதனம் பண்ணும் போது ஒரு வார்த்தை அருகால சிறுவண்டே என்பதா சொன்னார். அருகால சிறுவண்டே, அருகால் வண்டே சிறுவண்டே என்று அதுக்கு அட்ஜெக்டிவ் போட்டு சொன்னார். அதுல அருகால சிறுவண்டே, அருகால்னா என்னன்னா 6 கால் உடையது. வண்டு ஷட்பதம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. 6 பாதங்களை உடையதான் அப்படின்னாலே 6 கால சிறுவண்டேனார். ஏன் இந்த 6ஐ நினைச்சு சொன்னார்னு கேட்டு இந்த வண்டானது இப்ப ஆச்சாரிய ஸ்தானத்திலே ஜீவாத்மாவனுடையதான சிறிய பெருமானிடத்திலே போய் விஞ்ஞாபிப்பதற்காக ஆழ்வார் நிரூபிச்சு சொல்றார். அப்படி ரூபகம் பண்ணும் போது அதுக்கு 6 கால் உண்டுன்னு சொன்னது ஆச்சாரியருக்கு 6 விஷயம் இருக்கணும். இப்படியான உயர்ந்த ஆச்சாரியர் அவர்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமானிடத்திலே ஜீவாத்மாவை பத்தி சொல்லி இந்த ஜீவாத்மாவுக்கு க்ஷேமத்தை தரக்கூடியதான ஒரு யோக்கியதை படைச்சுவரார் என்றதான திருவுள்ளத்தை இங்க ஆழ்வார் திருவுள்ளப்படுறாருன்னு அருகால சிறுவண்டே. ஆழ்வாருக்கு ஆச்சாரியன்னா 6 லட்சணம் இருக்கும்னு திருவுள்ளம். என்ன 6 லட்சணம்ன்றது முன்னையும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆச்சாரியாளிடத்திலே பொதுவாக நாம் ஞானானுஷ்டான வைராகிய பக்தி என்பதான 4 விஷயங்களை ரொம்ப முக்கியமாக சேவிக்கிறோம். ஆச்சாரியால் எல்லாரும் கிட்டாலே வசந்தவா. ஞானம் என்னும் வைராகியம் என்னும் அனுஷ்டானம் என்னும் பக்தி என்னும். ஆக இப்பொழுது இந்த 4 விஷயம் ஞானம், அனுஷ்டானம், வைராகியம், பக்தி இதெல்லாம் இருந்தா தான் அது ஆச்சாரிய லட்சணம் ஆகிறது. இதுல ஏதாவது குறைஞ்சாருன்னா ஆச்சாரிய லட்சணம் ஆகாது. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் என்று தனியார் அனுசந்தானம் நினைச்சே ஞானமும் வைராகியத்தையும் முன்னிட்டு கொண்டு சுவாமி நிகமாந்த மகாதேசனை அங்க சேவிக்கிறோம். ஞானம் என்ன, வைராகியம் என்ன, அனுஷ்டானம் என்ன, பக்தி என்ன. ஞானம் என்பது சர்வ சாஸ்திரங்களையும் தெளிவான ஞானம். அனுஷ்டானம் என்பது அந்த சாஸ்திரத்திலே சொன்னதான விஷயங்களுக்கு ஏற்றதான ஞானத்துக்கு தகுந்த அனுஷ்டானம். வைராகியம் என்பது
பகவானை தவிர வேற ஒன்றுத்திலையும் ஆசை வைக்காம இருக்கிறது வைராகியம். பக்தி என்பது பகவானிடத்திலே ஆசையோடு இருப்பது பக்தி. இப்படி இந்த 4 விஷயத்தை சொன்னா, இந்த 4 விஷயம் இருந்தா இதனாலேயே ஆச்சாரிய லட்சணம் பூர்த்தி அடைஞ்சுடாது. இதனாலும் இருந்தால் அவள்லாம் உசந்தவான்னு அர்த்தம். சொந்த மகான்கள் மகரிஷிகள்லாம் இப்படிதான் இருந்தா. அதனால ரிஷி போன்றதான ஒரு மகாத்மியம் இந்த 4 இருந்தா உண்டு. ஆனா இருந்தாலும் சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணணும். சிஷ்யாளும் நம்ம போல க்ஷேமத்தை அடையணும். சாஸ்திரம் சொல்லி இருக்கு, நீ அறிஞ்ச வித்ய சாட்சாத் அந்த பிரம்ம வித்ய, அந்த பிரம்மமே ஒரு கையிலே விதையா வந்து விழுந்திருக்கு ஒரு இடத்துல. இந்த விதைய நல்ல பூமியிலே விதைக்கணும். இந்த பிரம்ம வித்யை எல்லா இடத்திலும் பரவ செய்ய வேணும் என்று இது மகான்களுக்கு உத்தரவு விட்டிருக்கு சாஸ்திரம். ஆனா சில மகான்கள் தான் அந்த சிஷ்ய வாஞ்சையோட சிஷ்யாலும் க்ஷேமத்தை அடைய வேணும்னு சிஷ்யால வந்து ஆசிரியிக்கிற சிஷ்யாலையும் தானே தேடி போய் அனுகிரகிக்கும்படியான சிஷ்யாலையும் அவ ஆத்மா ஜீவனம் ஆத்மாவானது உஜ்ஜீவனம் அடைய வேணும்னு அந்த சிஷ்ய வாஞ்சையினால்தான் ஆச்சாரியத்துவம் ஆயிருது. அது ஒரு பொன்னிறம் போல ஒரு பெருமை அடையிறது. ஞானம் அனுஷ்டானம் வைராகியாதிகள்லாம் இருந்தாலும் அது சிஷ்ய வாஞ்சை இருந்தா தான் அது ஆச்சாரிய லட்சணம் ஆறுது. அப்பதான் அவ ஆச்சாரியனே ஆறார். சிஷ்யன் இருந்தால்தானே ஆச்சாரியன் ஆக முடியும். ஞானபக்தி வைராகிய அனுஷ்டானங்கள் இருந்தா மாத்திரம் ஆச்சாரியன் ஆவதில்லை. அது சிஷ்ய வாஞ்சை வேணும் என்பதனாலே சிஷ்யாளிடத்திலே ஒரு வாஞ்சை, சிஷ்ய க்ஷேமத்தை ஆசைப்படுறதான சுவாவம். இது 5வது லட்சணம். இந்த லட்சணத்துக்கு மேலே 6வது லட்சணமும் வேணும். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியாளுடையதான சரித்திரத்தை பார்த்தோமான எவ்வளவும் ஞானபக்தி வைராகிய அனுஷ்டானம் இதோட சேர்ந்துதான சிஷ்ய வாஞ்சை இருந்தாலும் பாஷ்யக்காரரும் மற்ற ஆச்சாரியாலும் நம்மாழ்வாரை போல ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஆசைப்பட்டது பெருமாள் வைகுண்டத்துல மாத்திரம் இல்ல, ஸ்ரீராத்தியில மாத்திரம் இல்ல, இங்கே நமக்காக நம்முடைய கண்முன்னே அபராகிருத திவ்ய திருமேனியோட அங்கங்கே திவ்ய தேசங்களிலே அருகே இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு நாமும் அருகே நின்று அனுகிரகம் பண்ண வேணும்னு திருவேங்கடத்திலே இருக்கிற பெருமாளை எல்லாரும் நித்தியம் போய் திருவேங்கடத்திலே சேவிச்சு கைங்கரியம் பண்ண முடியாது. அதுக்கு திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி, திருநீர்மலையிலே நீர்வண்ணன், திருவரங்கத்திலே திருவரங்கன், இப்படி அந்தந்த க்ஷேத்திரத்திலே இருக்கிறவாளுக்கு அருகிலே இருந்து கைங்கரியம் பண்ணி அந்த பகவத் பரிச்சரிய பகவத் சம்பந்தம் எழவாது இருக்க வேணும் என்று பெருமாள் தானே வந்து அவதரிச்சுதான் அர்ச்சாவதார நிலங்களிலே பெருமாளுடையதான ஆசைய அப்படியே பரிபூர்ணமா தானும் பாவிச்சுண்டு அர்ச்சாவதார கைங்கரியம் பண்ணினால்தான் நாம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிகள் என்பதான ஒரு லட்சணம் பூர்த்தியாகுது. அதனால ஸ்ரீ வைஷ்ணவாச்சாரியாளுக்கு என்ன லட்சணம்னு பார்த்துவானா, நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுந்தருள் இருந்ததான விசேஷங்களையும் அவளுடைய சரித்திரங்களையும் பார்த்தா இந்த 6ம் நிறைஞ்சிருந்தா தான் அவ வசந்த ஆச்சாரியாளாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அவளைத்தான் ஆச்சாரியாள்னு ரொம்ப பாவிச்சு சேவிக்கிறோம். ஆக ஞானம் என்ன, வைராக்கியம் என்ன, அனுஷ்டானம் என்ன, பக்தி என்ன, அதற்கு மேலே சிஷ்யவாஞ்சை என்ன, சிஷ்யவாஞ்சையோட அச்சாவதார கைங்கரியத்திலே ஈடுபட்டுக் கொண்டு இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்றன் என்று ஆழ்வார் அனுசந்தித்தார் போல நித்தியகோரிகள் வைகுண்டத்திலே பண்ணும் கைங்கரியத்துக்கு ஒரு மாத்திரையும் குறைவில்லாமல் ஒரு நிறமும் மாறாமல் இருக்கக்கூடியது இங்கே உள்ள அர்ச்சாவதார கைங்கரியம் என்பதனால ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமானது கைங்கரியம்னு சொன்ன அந்த கைங்கரியத்தை வைகுண்டத்திலே சென்று செய்வதற்கு முன்னாலே இங்கேயே தொடங்கி விடாமல் அனுசந்திச்சுண்டு அனுஷ்டிச்சுண்டிருப்பா என்று இப்படி இந்த 6 விஷயத்தை சொன்னா இது பூர்த்தியா இருந்தா ஆச்சாரிய லட்சணம் பூர்த்தி. இதுல என்னென்ன மாத்திரை குறையிறதோ அந்த அளவுக்கு குறைவும் தான் உண்டு. குறையாம சர்வமும் பூர்த்தியா இருந்தது. ஒன்றாலும் ஒரு நாளும் குறைவில்லாமல் இந்த 6 லட்சணமும் சம்பூர்ணமாக இருந்தது எந்த ஆச்சாரியரிடத்திலே என்று பார்த்தால் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனிடத்துலதான் இந்த ஆச்சாரிய லட்சணம் சம்பூர்த்தியா இருந்தது. அப்படினால இந்த தேசிக சப்தமானது ஆச்சாரியன் என்று சொன்னால் தேசிகன் என்று சொல்லும்படியான இந்த சப்தமானது சுவாமி வேதாந்தாச்சாரியரான வெங்கடநாதனான சாட்சாத்து தேசிகனுக்குத்தான் பொருந்தி இருந்தது. அதுல
ரொம்ப மறக்காம இருக்கிறதுக்கு சுலபமாக இந்த 6 விஷயத்தையே ஒரு வழியிலே சொல்றேன். அதுல அனுஷ்டானம் என்பது ஒரு விதம், வைராகியம் என்பது 2 விதம், பக்தி என்பது 3 விதம், ஞானம் என்பது 4 விஷயத்தை பொறுத்தினது ஞானம், சிஷ்யவாஞ்சை என்பது 5 விதமா இருக்கும், அர்ச்சாவதார கைங்கரியம் என்பது 6 விதமா இருக்கும். இதை மறக்காம இருக்க ஒரு ஃபார்முலா மாதிரி 1 2 3 4 5 6 என்று திருப்பியும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு சொல்றேன். அனுஷ்டானம் என்பது ஒரு விதமா இருக்கும், வைராகியம் என்பது 2 விதமா இருக்கும், பக்தி என்பது 3 விதமா இருக்கும், ஞானம் என்பது 4 விஷயத்தை பொறுத்து இருக்கும், சிஷ்யவாஞ்சை என்பது 5 விஷயமா இருக்கும், அர்ச்சாவதார கைங்கரியம் என்பது 6 விஷயமா இருக்கும். இதுல ஒன்னொன்னும் ரொம்ப விசேஷம். இந்த 6 விஷயத்த சுவாமி தேசிகனிடத்திலே நாம் அனுபவிச்சு பார்த்தா அபாரமா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு பொருத்தமா இருக்கும். அதனாலதான் தேசிகன்னா அவ்வளவு வசதி. இப்ப முதல்ல ஒன்னு என்று சொல்லும்படியான ஒரு விஷயமான அனுஷ்டானத்தை எடுத்துக்கிறோம். அனுஷ்டானம் என்பது ஒரே விதம்தான். அதுல 2வது விதத்துக்கு இடமே கிடையாது. நாம் எல்லாம் எப்படி இருக்கோம்னா, கொஞ்சம் வைதிக அனுஷ்டானம் பண்றோம், கொஞ்சம் லௌகிக அனுஷ்டானம் பண்றோம். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் வைதிகாலா இருக்கும், அதுக்கு மேல இருக்க முடியல, அதனாலே லௌகிக அனுஷ்டானம் நிறைய பண்றோம். மொத்தத்துல ஒரு 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் வைதிகாலா இருக்கும், எவ்வளவு நேரம் லௌகிகாலா இருக்கும்னு பர்சன்டேஜ் போட்டு பார்த்தா நம்ம வைதிகாலா இருக்கிற நேரம் ரொம்ப குறைவா இருக்கலாம். இது இந்த வைதிகாலா இருக்கிற நேரம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு விசேஷம் தான். இப்ப நம்முடைய அனுஷ்டானத்தை விட்டுடலாம். நம்முடைய அனுஷ்டானத்துல ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. ஆனா ஆண்களா இருந்து அனுஷ்டானத்திலேயே இருந்தவா வைதிக அனுஷ்டானம் ஒன்ன மாத்திரம்தான் பண்ணுவா. அதுல 2வது அனுஷ்டானமான லௌகிக அனுஷ்டானத்துக்கு அவகாசமே விட மாட்டா, வச்சுக்க மாட்டா, பிடிக்காது, செய்ய மாட்டா. தேசிகனுடையதான அனுஷ்டானம் எப்படி இருந்ததுன்னா வைதிக அனுஷ்டானம் மாத்திரம்தான், ஒரே விதமான அனுஷ்டானம் தான். எது சாஸ்திரத்திலே செய்யணும்னு ஜீவனுக்கு சொல்லியிருக்கோ, எதை தபஸ்விகள்லாம் ஸ்மிருதிகளிலே எழுதி வச்சிருக்காளோ அதை தவிர இந்த ஜீவாத்மாவுக்கு செய்ய வேண்டிய கர்மா ஒண்ணும் இல்ல. கீதையிலே பெருமாள் சொல்ற, ஒரு மனுஷனால சும்மா இருக்க முடியாது. ஒத்தனால சும்மா நான் அகர்மக்கிறது ஜாது துஷ்டத்தின்னு ஒரு மனுஷனால சும்மாவே இருக்க முடியாதுரா. அர்ஜுனன் சொன்னானே, கண்ணா எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம போய் எங்கன்னா காட்டுல ஓரமா உட்காந்துட்டு ஒரு காட்டுவாசியா சும்மா இருந்து விடலாம் போல இருக்கு, சண்டை போடுறத காட்டணும் தான் சொன்னாடே. சும்மா இருக்க முடியாதுரா, சரீரம் சும்மா இருக்குமா? சரீரத்தினுடைய சுவாவமே எப்படி, மரத்துக்கு எப்படி நடக்க முடியாதுன்றது சுவாவமோ அதே போல சரீரத்துக்கு கை கால வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதுன்றது சுவாவம் ஆச்சு. இந்த சுவாவத்தை மீற முடியுமோ? அதனால இந்த சுவாவத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா ஏதாவது பண்ணத்தான் பண்ணுவோம். அது பண்ணினா அது நல்லதோ கெட்டதோ தான் இருக்குமே ஒழிய நல்லதும் இல்லாம கெட்டதும் இல்லாம ஒரு விஷயம் ஆகாது. அப்ப பண்றது கெட்டதா இருக்க கூடாதுன்றதுனாலே நல்லதா பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டா எதை வச்சு தீர்மானிக்கிறதுன்னா சாஸ்திரத்தை வச்சுதான்ப்பா தீர்மானிக்கணும். ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, எது நல்லதோ அது மட்டும்தான் இந்த ஆத்மாவானது செய்யணும். கர்மா பண்ணாமையும் இருக்க முடியாது, அதுல அகர்மா விகர்மா துஷ்கர்மா ஒன்னும் பண்ண முடியாது. அதனால சத்கர்மாவை மாத்திரம்தான் பண்ணணும் என்பதாக சொன்னார். இந்த சத்கர்மான்னா என்னன்னா, அது ரிஷிகள் அவளுக்கு தியானம் தபஸ காட்டிலும் வசந்ததான சத்கர்மா பிடிக்காது. தபஸ் பண்றதை காட்டிலும் வசந்ததான தர்மமே தெரியாது அவளுக்கு. அப்படி தபஸே பண்ணிட்டு இருந்தா உலகத்துல இருக்கிற மொத்த பேரும் எல்லாரும் கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தா உலகம் எப்படி இருக்கும்? அதுவும் சாத்தியம் இல்லை. உலகத்துல மேற்கொண்டு லோகத்திலே பிரவருத்தி இருக்கணும், நல்ல பிரஜைகள்லாம் உருவாகணும், பிரஜைகள் பிறந்து அவாளும் நிஷ்டை பெறும் அளவுக்கு ரிஷிகளாகிற வரைக்கும் அவளுக்கும் ஏதாவது ஒரு சத்காரியத்தை சொல்லி கொடுத்தாதானே.
அதனால ரிஷிகள் தபஸே வசந்தா இருந்தாலும் தபசு பண்ணாத காலத்துல தபஸுக்கு எவ்வளவு பிரபாவம் உண்டோ அதுக்கு குறைவில்லாத பிரபாவத்தை உடையதான நல்ல காரியங்கள் என்னவா இருக்கும்னு ஆலோசிச்சு பார்த்ததுல பெருமாளுக்கு திருவுள்ளமா இருந்தது நித்திய கர்மானுஷ்டானம் தான் திருவுள்ளமா இருக்கு. அதனாலதான் அந்த அனுஷ்டானத்தையே பெரிய தபஸா சொல்லுவா பெரியவா. தபஸையே பிரதானமா கொண்டிருந்த ரிஷிகள் தபசு பண்ணாத காலத்திலே ஐயோ பறிபோறதே, இந்த நேரம் எல்லாம் பறிபோறதே அப்படின்னு தவிக்க வேண்டாத அளவுக்கு தபசுக்கு உள்ளதான அவ்வளவு சுத்தி, தபசுக்கு உள்ளதான மகாத்மியம் உண்டு என்று நித்திய கர்மானுஷ்டானத்தை அவளுடைய திருஷ்டினாலே அவா கண்டு ஒத்துண்டு பெருமாள் திருவுள்ளமாக நித்தியம் அனுஷ்டிச்சுட்டு வந்தா. அதனாலதான் அனுஷ்டானத்துக்கு ரொம்ப ஏற்றம். அந்த அனுஷ்டானமே சம்பூர்ணமாக ஒரு நாள் பூராவும் செய்து கொண்டிருக்கும்படியாக சத்கர்மாக்களை அதுவும் செய்யும் போது பகவானுக்குன்னு செஞ்சுட்டே இருக்கும்படியாக அதை ஒரு சத்தியா உபதேசம் பண்ணினா அதனாலதான் அனுஷ்டானத்துக்கு ஏத்தம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் லௌகிக அனுஷ்டானம் யாருக்கு பிடிக்கிறதுன்னா லௌகிகத்திலே விருப்பம் இருக்கிறவா, லௌகிக பலன்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு அது பிடிச்சிருக்கு. பகவத் கைங்கரிய மாத்திரம் ஆசைப்படுறவாளுக்கு வைதிக அனுஷ்டானம் தான் பிடிக்கும். சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் எப்படி எழுதியிருந்தார் அப்படின்றத அது சுவாமியினுடைய திருக்குமாரர் வேதாந்த தேசிக தினச்சரியான்னு ஒரு புத்தகம் சாதிச்சிருக்கு. சின்ன சம்ஸ்கிருத ஸ்லோகத்துல இருக்கும் அது. அதுல ரொம்ப அற்புதமாக சுவாமி அனுஷ்டானத்துக்காக பிராத காலத்திலே கண் விழிச்சதிலிருந்து திருப்பியும் ராத்திரி யோகத்திலே சயனம், பெருமாள் திருவடியிலே தன்னை ஒப்படைச்சுட்டு சயனிச்சுக்கிற பர்யந்தம், இல்ல சயனத்துக்கு அப்புறம் நடுவிலே மத்தியராத்திரியிலே எப்பொழுது கண் விழிச்சா அந்த கண் விழிச்ச போதும் என்ன பண்ணுவார் என்றதெல்லாம் அது வேதாந்த தேசிக தினச்சரியா என்கிறதான ஒரு ஸ்தோத்திர ரூபமா ரொம்ப அத்தியுதமா சாதிச்சிருக்கார். பார்த்தா எப்படி நம்ம ஆச்சாரியன் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான். இத பார்த்துதான் எல்லாருமே இதுல ஓரளவு 10 இது ஓரளவு 10%, 20, 40, 50% இல்ல 100% ஃபாலோ பண்ணணும்னு அவ்வளவு அழகா மனசுல படும்படியா சாதிச்சிருக்கார். அதாவது சொல்ல வந்த விஷயம், சுவாமி தேசிகனுக்கு அனுஷ்டானம் ஒரே விதம் தான். இதுல ரெண்டாவது விதம்னு சொல்ல முடியாத லௌகிக அனுஷ்டானமே கிடையாது. இதைத்தான் சொன்னேன், சுவாமி தேசிகனுடைய அனுஷ்டானம் ஒரு விதமா இருக்கும்னு சொன்னேன். அனுஷ்டானம் ரொம்ப வசதியா இருக்கும், ரிஷிகள் போல இருக்கும். இதுக்கு மேற்கொண்டு அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்தது சுவாமி தேசிகனுடையதான வைராகியத்தை சொல்லணும். வைராகியம் என்பது 2 விஷயம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு 4 விஷயம் ஆசைப்பட வேண்டியதா சொல்லியிருக்கார். அதுல 4 விஷயத்துல ஆசைப்பட வேண்டியதுல தர்மத்தை ஆசைப்படுறதும் மோட்சத்தை ஆசைப்படுறதும் அவசியம் வேணும். அதுதான் க்ஷேமம் எல்லாருக்கும். ஆனா ஆசைப்படக்கூடாது எது அப்படின்னா அர்த்தமும் காமம்னு இந்த 2 விஷயத்துல வைராக்கியம் வேணும்னு சொன்னா, இந்த 2 விஷயத்துல சம்பூர்ணமான வைராக்கியத்தோடு இருந்தவர்னு தேசிகனைத்தான் அவரோட சரித்திரத்திலே பார்க்கிறோம். தேசிகன் எப்பேற்பட்ட வைராக்கிய நிதியா இருந்தார். அவருடைய வைராக்கியம் தான் இன்னைக்கு நம்ம சம்பிரதாயத்தையே காப்பாத்தின்னு சொல்லணும். அவரும் ரொம்ப அது ஆத்துல ஒரு நாளும் பைசாவே இல்லாதவர்னு அவருக்கு அந்த நாள்லயே பேர். தேசிகனுடைய திருமாளிகை, திருமாளிகைன்னு சொல்லக்கூடாது வாஸ்தவத்துல, அது திருமாளிகைன்றதானது அதனுடைய பரிசுத்திக்காகவும் ஏற்றத்துக்காகவும் சொல்றதே ஒழியோ தேசிகனுடைய ரொம்ப அது குடிசைன்னு சொல்லுவாளே பெரியவாள். தங்களுடைய ஆசை என்ன சொல்லிப்பா, தங்களுடைய திருமாளிகை குடிசைன்னு சொல்லிப்பா. அதுபோல ரொம்ப ஏழ்மைனா ஏழ்மையினுடைய எல்லையிலே அசஸ்கரகிராஹ்ய பவித்திர பாத்திரை அனிந்திரியோன்மாதகரை ஹவிர்பி என்பதாக சுவாமியினுடைய பெருமையை சொல்லுவார். அவருடைய குமாரர் சொல்லுவார். அப்பா எப்படி வச்சிருப்பாரு தெரியுமா ஆத்துல? அசஸ்கரகிராஹ்ய பவித்திர பாத்திரைன்னு. திருடன் ஆத்துக்குள்ள வந்தான்னா, தேசிகனுடைய திருமாளிகைக்குள்ளே திருடன் வந்தான்னா ஒரு சாமான திருடி எடுத்துன்னு போறதுக்கு ஒன்னும் கிடையாதுன்றாரு. திருடன் வந்தான்னா கைய கூப்பிட்டு போவான். அடாடாடா என்ன அப்படி என்ன ரிஷி மகரிஷி போல இருக்கு இந்த ஆம். தஸ்கரன்னா திருடன் அர்த்தம். அசஸ்கரகிராஹ்ய பவித்திர பாத்திரை, பெருமாள் திருவாராதன பாத்திரம் உள்பட ஒரு பாத்திரத்தையும் திருடன் எடுத்துன்னு போனோம்னு ஆசைப்படுறதுக்கு அது ஒரு வேல்யூ பாத்திரம் ஒண்ணு கூட இருக்காது. எல்லாம் ரொம்ப சாமான்யமான
திருவாராதனம் பக்தினாலே விசேஷமா இல்ல தங்கம் வெள்ளி பாத்திரத்தினாலே விசேஷமா? அதனால திருடன் தொட முடியாதான பாத்திரங்களை வச்சு இந்த திருவாராதனம் பண்ணுவார்னு சாதிச்சார். அனிந்திரியோன்மாதகரை ஹவிர்பின்னர். எதையாவது சாப்பிட்டா அப்பாடா சாப்பிட்ட உடனே ஒரு தெம்பு வந்து தெம்புல ஒரு வேகம் வந்து சுறுசுறுப்பா படபடான்னு அந்த படபடப்புலதான் கொஞ்சம் மிஞ்சி போய் ஏதாவது ஒரு பாகவத பிரச்சாரம் இல்ல, ஏதாவது ஒரு தப்பு காரியம் இல்ல, ஏதாவது ஒரு தப்பான பொழுதுபோக்கு பண்ணும்படியாக ஆகாரம் இருக்குமோன்னா தேசியம் திருமாளிகள் அந்த மாதிரி ஒரு நாளும் கிடையாது. சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா அது மனசாந்தியும் தொட்டியும் பகவத் பக்தியும் அப்படி வரும்படியான பரமசாத்விகமான பதார்த்தங்கள் தான் கலிக என்று தங்களுடைய அப்பாவை பத்தி சுவாமி திருக்குமாரர் சாதிக்கிறார். அதஸ்கரகிராக்கிய பவித்ரபாத்திரை அனிந்திரியோன்மாதகரை ரவிர்பி இப்படியாகும் இவருடையதான நித்தியம் போகும்னு சொல்றார். அதுல என்ன விஷயம்னா ரெண்டு விஷயம். சுவாமியை போலே வைராக்கியம் கிடையாது, சுவாமியை போல அதுவும் அர்த்த விஷயத்திலையும் ஆம விஷயத்திலையும் வைராக்கிய நிதியானவர் எங்க அப்பா தான்னு அத திருவுள்ளப்பட்டு சாதிக்கிறாங்க. இப்போ 4 விஷயம் சொன்னோம், தர்மார்த்த காம மோட்சங்கள்னு. அதுல தர்மத்துல எப்பவும் ஆசை வேணும், அதுலயும் பிரவருத்தி தர்மத்துல இல்லாம நிவர்த்தி தர்மத்துல எப்பவும் ஆசை வேணும். ஏன்னா பிரவருத்தி தர்மமானது அர்த்த காமதங்களை கொடுக்கும், நிவர்த்தி தர்மமானது மோட்சத்தை கொடுக்கும். அர்த்தமும் காமமும் கூடாது, இதுதான் வைராக்கியம்னு சொல்றார். ஆச்சாரியன் திருக்குறந்தாண்டவன் சாதிக்கும் போது ரொம்ப சகஜமா சுவாரஸ்யமா சொல்லி ஆகும். ஏன்னா இந்த கார்த்தால வேளையில ஒரே ரோடெல்லாம் டிராபிக், எங்க பார்த்தாலும் ஒரே டிராபிக் ஜாம் ஆகி போறது. எதனால ஜாம் ஆகுதுன்னா எல்லாரும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறா, எல்லாரும் அர்த்தத்திலே ஆசையோட ஓடுறா. அதனால கார்த்தால எல்லாம் எங்க பார்த்தாலும் ரோடெல்லாம் டிராபிக் ஜாம் ஆகி போடுது. சரி கார்த்தாலதான் சாயங்காலமான எல்லாரும் சரி பணத்தை சம்பாதிச்சது போறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரா. திரும்பி வரச்சேவும் டிராபிக் ஜாம் தான். ஏன்னா போனவா திரும்பி வரான்றதுனால மட்டும் இல்ல, ஆஹா இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பாடுபட்டாச்சு, இனிமே ஆத்துல போனா சௌக்கியமா நாம படுத்துக்கலாம்னு. அப்போ அவள்லாம் என்னதுன்னா கார்த்தால அர்த்தத்துக்காக டிராபிக் ஜாம் ஆறுது, சாயங்காலம் காமத்துக்காக டிராபிக் ஜாம் ஆறுதுரா அப்படின்னு அது ரொம்ப மனசுல படுறா போல காய்ச்சோம். இது ரெண்டு தான் இப்போ எல்லாருக்கும் பொதுவானதான தோஷமா இருக்கும். ஆனா சுவாமி இன்னைக்கு தேசிய இடத்துல இந்த தோஷம் கிடையாது. அதை சொல்லச்சே சுவாமியினுடையதான வைராக்கியத்தை சொல்லச்சே குமார சாதிச்சார். சபாபுஜங்கி குணபம் தருண்யா சம்பாவனாயசி காலகோட்டா சபாபுஜங்கி குணபம் தருண்யா. சம்பாவனாயசி காலகோட்டா. யாராவது சம்பாவனை என்று ஏதாவது திரவியத்தை சுவாமியிடத்திலே சமர்ப்பிச்சா ஐயோ விஷமாச்சே இது, எந்த விஷமானது பகவான மறக்கடிக்குமோ அந்த விஷமாச்சே இதுன்னு நினைச்சுட்டு பயப்படுவாராம். யாராவது விஷத்தை வாங்கிப்பாளா, எங்க அப்பா சம்பாவனை வாங்கிக்க மாட்டார்னு. சம்பாவனாயசி காலகோட்டா. அதுலயும் விஷத்திலேயே ரொம்ப கொடிய விஷம்னு சொன்னா காலகோட விஷத்தை தான் சொல்றது புராணங்கள். அந்த புராணத்திலே ரொம்ப விஷமா சொன்னது, ரொம்ப வசத்தியான சாப்பிடுற பதார்த்தமா சொன்னது தேவாமிர்தம், ரொம்ப மோசமா சொன்னது காலகூட்டம். காலகூட்டம் போல எங்க அப்பா நினைச்சுப்பார் சம்பாவனைய. சபா புஜங்கி என்ன சபா புஜங்கி அப்படின்னா சபை என்பது அது நாகப்பாம்பு, நல்ல பாம்பு மாதிரி பயம். சபைக்கு போறதுன்னா பயப்படுவார். சபைக்கு போறதுன்னா அப்ப வாத சபைக்கெல்லாம் போனாரே, வைஷ்ணவ சபைக்கெல்லாம் போனாரேன்னா அந்த சபையை சொல்லல. பொதுவான ஜனங்கள் கூட்டம்னா பொதுஜன கூட்டத்திலே போய் நின்று அந்த பொதுஜன கூட்டத்திலே அவெல்லாம் சேர்ந்து இவரை ஒரு மதிப்பாளேன்னா பொதுஜன மதிக்கிற இவரை தனி மதிப்பா பாக்குற பொது கூட்டங்கள்னா அதுக்கு போக மாட்டாரு. எப்படின்னா பாம்பு மாதிரி புஜங்கின்னு அது கூட. அதுவும் எப்படின்னா பெண் நல்ல பாம்புலயே பெண் பாம்பு ரொம்ப பொல்லாத பாம்பா. அது போல அந்த பெண் பாம்பு எப்படி ஷீரினா அது எப்படி பயமா இருக்குமோ அது போல சபையை பார்த்தா பயப்படுவார். நிறைய ஜன சமூகம் அவெல்லாம் நம்ம சபையில ஏத்தி கொண்டாட போறான்னு சொன்னா பயப்படுவார். பெருமை வேண்டாம், அதனால பெருமைக்கு ஆசைப்பட மாட்டார், பைசாவுக்கு ஆசைப்பட மாட்டார். குணபம் தருண்யா. அப்புறம் ஸ்திரீகள் விஷயத்துல எப்படின்னா யோபாவம் வாழலாம் பிராணன் இருக்கிற சவம் தான்.
ஏதோ பிராணன் என்று ஏற்பட்டு போச்சு, மற்றபடி பிராணன் இருக்கிற சவம். இவாள்லாம் இந்த ஆத்மா க்ஷேமத்தை அடையணும் என்று நினைச்சு பாப்பாரே ஒழிய அது போக விஷயமானதான ஸ்மரணமே வராது எங்க அப்பாவுக்குன்னு சாதிக்கிறார். வைராக்கியம்னு சொன்னா ரெண்டு விஷயத்துல இருக்கும். அது அர்த்தத்திலையும் காமத்திலையும் இருக்கும். அர்த்தத்திலே இருக்கிற வைராக்கியத்தை தான் சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்திலே சாதிச்சிருக்காரு. அபிந்தன பிரஜமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுதாதனம் அபாதனம் சுமனதாம் சமாராதனம் 11 தனம் போட்டு சொன்னார். எல்லாரும் தனம் தனம்னு சொல்றா. என்ன தனத்துக்கு இங்க குறவு? இந்த தனத்தை விட்டுட்டு இன்னொரு தனம் என்னத்துக்கு? ஷரீரவதனாவதி பிரபு நிஷேவனாபாதனாத விந்தன தனஞ்சய பிரஜமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுதாதனம் அபாதனம் சுமனதாம் சமாராதனம் என்பதாக ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். பகவான் இருக்கார், பாகவதால் இருக்கா. இவாளை ஆராதிக்கிறது தான் நமக்கு பெரிய சொத்து. அதுதான் ஐஸ்வர்யம். பகவத் பாகவதாளை தவிர பெரிய சொத்து வேண்டாம். தந்தனம் தனம் தந்தனம் தனம் தந்தனம் எல்லாரும் தனம் தனம்ன்றா. சம்ஸ்கிருதத்துல அதுக்கு முன்னாடி ஒரு தம்னு ஒரு வார்த்தையை சேர்த்துந்தா தந்தனம்னா மொத்தம் வீண் அர்த்தம். தனம் மொத்தம் தந்தனம்னு அர்த்தம். அப்படியே வாழ்நாள் பூரா இருந்து அஸ்வஸ்தனிகா என்று அவரை சொல்லுவான்னு சொல்றார். அஸ்வஸ்தனிகான்னா நாளைக்குன்னு ஆத்துல ஒரு பைசா ஒரு நயா பைசா இருக்காது திருமாளிகையில. அப்படி இருந்தார் தேசிகன். அன்னைக்கு தேசிகன் அப்ப ஏற்பட்ட தாரித்திரியத்துல ஏழ்மையில இருந்த போது கூட எல்லாத்தையும் பெருமாள் ஒவ்வொரு நாளும் நடத்துறவன் பெருமாள், ஒவ்வொரு பொழுதும் சாதம் போடுறவன் பெருமாள். அதனாலே ஒரு நாளும் நமக்கு குறைவில்லைன்னு கடைசி நாள் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் இதே தைரியத்தோட இருந்துட்டாரு. இதை சாதிக்கிற ரகசியத்திரேசாரத்துல ஆஹாரோகி மனுஷியானாம் ஜன்மனா சகஜாயதே ஆஹாரம் சிந்தையேத் பிராஜ்ஞா தர்மமேவானு சிந்தையேத்து. பெருமாள் இந்த ஜீவனுக்கு வாழ்வை கொடுக்கறதுக்காக சங்கல்பிச்சு அம்மா வயத்துல போட்டார் பார்ச்சா. அப்பவே தீர்மானம் பண்ணிட்டாரு, என்ன பகல்ல என்ன ராத்திரியில என்ன சாப்பாடு என்ன அளவு அனுப்பணும்னு அவர் தீர்மானிச்சு வச்சுட்டாரு. அந்த தீர்மானத்திலே நமக்கு நம்பிக்கை இல்ல. அந்த தீர்மானத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆஹாரம் சிந்தையே பிராஜ்ஞா தர்மமேவானு சிந்தையேத்து. சாப்பாடு தானே வரும். நாம் தர்ம அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கச்சே சாப்பாடு வரும். அதாவது சில பேர் என்ன நினைப்பா, சாப்பாடு தானே வரும் சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா சும்மா உட்காந்து இருக்கணும் சாப்பாடு வராதா அப்படின்னு கூட நினைச்சுப்பா. ஆனா தேசியன் அப்படி சாதிக்கல. ஆஹாரம் சிந்தையே பிராஜ்ஞா தர்மமேவானு சிந்தையேத்துனர். ஆகாரம் வரபோது வருவோம். அதுக்கு தர்மத்தை நினைச்சு தர்மானுஷ்டானம் என்னன்னு பண்ணிட்டு இருந்தா தானே வரப்போகுது. இப்படி அனுஷ்டானத்துக்குள்ளேயே ஆகாரத்துக்கும் வழி வச்சுதான் சாஸ்திரத்தை சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கா. அந்த சூக்ஷம் தெரியல, தைரியம் இல்ல, நாம எல்லாம் வித்தியாசமா இருக்கும். தேசியன் அந்த மாதிரி வித்தியாசமா இல்லன்ற அதத்தான் அவருடைய அஸ்வஸ்தனிகான்றதான திருநாமம் அவர் விருதம் சொல்றது. நாளைக்குன்னு ஒரு வஸ்து கையில வச்சுக்க மாட்டார். எல்லாம் அன்னன்னி வஸ்து அன்னன்னைக்கு. அதுவும் சத்ரவியமாக சச்சுஷ்யாள் ஆச்சாரியனுடைய திருமாளிகளே இன்னைக்கு விசேஷமான திருவாராதனம் நடக்க வேணும்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்து கொடுக்கிற அந்த திரவியங்களை கொண்டு அது தானே திருமாளிகையிலே காரியம் நடக்குமே ஒழிய தேசிகன் பைசாவுக்காக நாம் எல்லாம் பைசாவுக்காக கணக்கு போடுறோம். பைசாவை எப்படி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், எப்படி செலவழிக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்காக நம்முடைய சிந்தனை செலவழியுது. சிந்தனை செலவழிச்சு அதுக்கு உண்டான நேரம் செலவழியுது. அந்த நேரம் செலவழிஞ்ச போதெல்லாம் அது பகவத் சிந்தனையை விட்டுட்டு செய்ய வேண்டிய காரியமா இருக்கு. இப்படி இந்த தப்பு வேண்டாம்னு தேசிகன் அப்படி இருந்தார். அதைத்தான் வைராகிய பஞ்சகத்திலே சாதிக்கிறார். தேவம் சேவிதுமேவ நிச்சினோஹே யோதோ தயாலு புரா தானா முட்டி முச்சே குச்சேல முனையே தத்தே ஸ்ம விதேஷதாம். குபேர ஐஸ்வர்யம் வேணும்னா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான் என் பிரபு. வாங்கிக்கிறதுக்கு தான் இஷ்டம் இல்லையே வழிய கொடுக்கறதுக்கு ஒன்னும் அவன் குறவில்லை. அவனிடத்துல வரதன் இருக்கான். வேண்டியவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய வரதன் இருக்கான். அவரை விட பெரிய சொத்து இல்ல. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நோயா கிஞ்சிதார்ஜிதம் அத்திமே அத்திசைலாகிரே வஸ்து பைதாமஹந்தனம். அதாயாத விபாகார்கம் தேசியந்திராதிக்கே சொல்வாரு. சொத்துன்றது ரெண்டு விதம். ஞானம் ஒரு சொத்து, இல்லைன்னா கையில வச்சுக்கிற பைசா ஒரு சொத்து. ஆனா ஞானம்ன்ற சொத்து தான் வாஸ்தவத்துல நிஜம் சொத்து.
அது யாரும் தாயாதிகளா எனக்கும் கொடு, எனக்கும் பங்கு கொடுன்னு சண்டை போட மாட்டா. ராஜா என்ன இவ்வளவு சம்பாதிச்சுட்டு டாக்ஸ் கொடுக்குறேன், டாக்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கொடுங்க மாட்டான். அதனால அதாயாத விபாகாரம், தாயாதிகள் பங்கு போட்டுக்காததா, ராஜா டாக்ஸ் கேட்காததான பெரிய சொத்து என்று அந்த ஞானமாகிற சொத்தையே பெரிய சொத்தா நினைச்சுட்டு நிறைய வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தார். அதனாலே வைராக்கியமானது சுவாமி இடத்துலதான் அது அனுஷ்டான பரியந்தமா இருந்தது. சுவாமி திருமாளிகையை போய் சேவிச்சுட்டு அந்த சுவாமி திருமாளிகை எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியலையேன்னு சொன்னா, அது சுவாமியினுடைய தினச்சரிய பத்தி சுவாமி குமார சாதிச்சிருக்கிற வச்சு பார்த்தா தெரியும் அந்த திருமாளிகை எப்படி இருந்திருக்கும். எந்த மூலையிலே சுவாமி தேசிகன் பைசா பொறுக்கி வச்சிருந்தாருன்னா, ஆத்துல ஒரு நாளும் ஜீவனம் பூராவும் ஒரு நயா வைதாவும் இல்லாத ஜீவனம், அப்படி ஒரு வைராக்கியம். அதே போலத்தான் தனத்திலே எப்படி அர்த்தத்திலே எப்படி வைராக்கியமோ அதே போலதான் திருத்திய புருஷார்த்தம்னு சொல்ல முடியாததான அந்த விஷயத்திலையும் சுவாமியை போலே பரிசுத்தர் கிடையாது. அதைத்தான் சுருக்கமா ஒரு வார்த்தையிலே சொன்னார், குணபம் தருண்யா. குணபம் தருண்யா, பிராணன் உள்ளுக்குள்ளே சஞ்சரிக்கிறதான சவம் இல்லையா, 200 300 ஆழ்வார். எல்லா பொருள்களையும் அழிய காட்டி இதனாலே ஒரு பொருளும் சாஸ்வதம் இல்லைன்னு, எனக்காக என் கண் முன்னே எல்லா பொருளையும் அழிய காட்டி உபகரித்த பிரானே என்று திருநெடுந்தாண்டகத்திலே முதல்ல ஆழ்வார். அதுதான் எனக்கு லோகத்திலே எனக்கு முன்னாலே இருக்கிற பொருள்களை எல்லாம் மின்னலாய் தோன்றி அழிய காட்டி ஒரு பொருளும் சாஸ்வதமில்லை, எல்லாம் நஸ்வரம் என்று என் மனதார உணரும்படி பண்ணி வைத்து சாஸ்வதமானவன் எவன்னு தேடினேன், அவனை தேடினேன்னா ஆச்சரியமான சர்வேஸ்வரனா இருக்கிறான் என்று ஆழ்வார் அந்த வைராக்கியத்தை முன்னிட்டு கொண்டு பெருமாளை பற்றினேன்னு சொல்றா போல தேசியனுடையதான வைராக்கியம் ரொம்ப விசேஷமா இப்படி 2 விதமா இருந்தது என்று மேற்கொண்டு அடுத்த விஷயம் சொல்லணும். ஆக அனுஷ்டானம் என்பது ஒரு விதம், வைராக்கியம் என்பது 2 விதம். ஆனா அதையன் எப்பவும் நினைச்சுக்கிற ஒரு விஷயம் உண்டு, அதை எப்பவும் சொல்லணும்னு ஆசையா இருக்கும். நாம் எல்லாம் நம்முடையதான ஐஸ்வர்ய சிறிய நினைச்சு பார்த்துக்கிறோம், அதற்காக கொஞ்சம் நாம இருக்கிற இடத்துல சௌரியம் இல்லைன்னு சொல்லி இன்னும் ஒரு பக்கத்து நகரத்துக்கோ இல்ல ஒரு பக்கத்து தேசத்துக்கோ இல்ல தூரத்து தேசத்துக்கோ நாம் போகும்படியா போயிடுறோம். அதே போலதான் அன்னைக்கு ஒரு நாள் தேசிகன் காஞ்சிபுரத்துல நித்தியோஞ்சவருத்தியா இருந்து கொண்டு அன்னன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த பொருளை பெருமாளுக்கு அவருக்காக பார்க்கும் ஹவிசா பண்ணி சாப்பிட்டு இப்படியே எழுந்து கொண்டு சாஸ்திரங்களே பிரதானமா ஜீவிக்காம அவருந்தான் அன்னைக்கு இந்த வித்யாரண்யர் கூப்பிட்டாரு. எவ்வளவு நாள் தான் இந்த ஏழ்மை இருக்கட்டுமே, ஒரு நாள் ஒரு வருஷம்தான் 2 வருஷம்தான் போய் நன்னா சம்பாதிச்சுட்டு வரலாமேன்னு அவருந்தான் அந்த வித்யாரண்யருக்காக அன்னைக்கு விஜயநகரத்துக்கு போயிருந்தாருன்னா, இல்லைன்னா அந்த விஜயன் அங்க போனா அந்த ராஜாவினுடைய சன்மானத்துல அவருடைய போஷாக்குல 1 வருஷமாச்சு 10 வருஷமாச்சு 20 வருஷமாச்சுன்னு இந்த ராஜா விட்டு வர முடியல, அவன் ரொம்ப வல்லவனா இருக்கான், இந்த தேசத்திலே ஜனங்கள்லாம் ரொம்ப பிரியமா இருக்கா, இங்க சௌக்கியத்துக்கு குறைவில்லை, ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்கிறது, இதை விட என்ன வேணும் நமக்கு என்று அன்னைக்கு தெலுங்கு தேசத்துக்கு ஒதுங்கி போயிருந்தா இந்த திராவிட தேசத்திலே வேதாந்த சம்பிரதாயம் இன்னைக்கு நமக்கு எந்த காட்டிலே போய் ஒளிஞ்சிருக்குமோ தெரியாது. சுவாமி தேசிகனுடைய வைராக்கியம் தான் இன்னைக்கு சுத்தமான வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கு, விசாரமா தான் இருக்கு. ஆனா அந்த பாஷ்யக்காரருடையதான பிரபத்தி சம்பிரதாயம்ன்றதான பரிசுத்தமான சம்பிரதாயம் இன்னைக்கு இருக்குன்னா அது தேசிகனுடையதான வைராக்கியத்தையே மூலதனமா வச்சுட்டு பிரவர்த்திப்பிச்சதான வந்துதான இன்னைக்கு பரவி இருக்கிறதான சம்பிரதாயம்ன்றது நிச்சயமா சத்தியமா சொல்லணும். அது தேசிகனுக்கு வைராக்கியம் 2 விதம். அடுத்தது பக்தின்னு சொன்னா அது 3 விதம். அது பகவத் பக்தி, பாகவத பக்தி, ஆச்சாரிய பக்தின்னு பக்தியிலே 3 விதம் உண்டு. 3 விதமும் ஒண்ணுக்கு கோத்துண்டுதான் இருக்கும். ஆனா அதுல விசேஷமாக இது ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியாக அது ஏற்ற முடியதாக அதை பாவிச்சுண்டு அதற்காக பிரச்சாரங்களையும் பண்ணிக்கொண்டு இது 3 வேணும், பகவத் பக்தி வேணும், அதே போல பாகவத பக்தி வேணும், ஆச்சாரிய பக்தி வேணும்னு இந்த 3 விதமான விஷயத்தையும் இதற்காக நிறைய தம்முடைய ஸ்ரீசூக்திகளிலே காட்டி கொடுத்தவர்னா அது சுவாமியை தான் சொல்லணும். சுவாமி அவ்வளவு அழகாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கார். பகவத் பக்தியை எப்படி அனுபவிக்கிறதுன்றது பூர்வர்களுடையதான கிரந்தங்கள் உண்டு, இதிகாத புராணங்கள் உண்டுன்னு சொன்னாலும் சுவாமி தேசிகன் அவருடைய ஸ்ரீசூக்திகளிலே ஸ்தோத்திர பாடங்களிலே விசேஷமாக வியாக்கியான கிரந்தங்களிலே காட்டி கொடுக்கும் போது பகவத் பக்தியை எந்த மாதிரி ரசிக்கணும்னு
தெளிவா நமக்கு காட்டி கொடுக்கறது சுவாமியினுடைய வாக்கியம் தான், தேசிகனுடைய வாக்கியமா தான் இருக்கும். அதுக்கு மேல சொன்னார், பகவான் மாத்திரம் இல்ல, பகவானை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன விதத்தினாலே சந்தோஷப்படுத்தலாம்னு பார்த்தா அது புருஷார்த்த காஷ்டாதிகாரத்திலே மனசுல படும்படியா சாதிக்கிறார் தேசிகன். பகவானிடத்திலே பக்தி தான் ஜீவாத்மாவுக்கு வாஸ்தவத்திலே ஸ்வரூபமான ரசம். அது மற்ற எந்த ரசமும் ஸ்வரூபமான ரசம் கிடையாது. மற்றதெல்லாம் ரசம் கெட்டு போன விஷயம். ரசம் கெட்டு போன விஷயத்தையே ரசமா நினைக்கும்படியாக இருக்கு. ஏன்னா மனுஷா ஜீவாத்மாக்கள் ஜன்மாக்கள் எடுக்கும் போது அந்த ஜன்மாக்களுக்கு எதையோ ரசமா காட்டுறது இந்த மாயா பிஞ்சுகையான பிரகிருதி. அது ஒரு மாயஜாலம் காட்டும். அது அந்த மாயஜாலத்திலே விழுந்து பகவத் அனுபவம் ரசம்னு தெரியல. ஆனா பகவானுடைய அனுபவம் தான் ஆத்மாவுக்கு பொருத்தமான ரசம்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்ததுனாலே அதை காட்டிலும் வசதியான ரசம் இல்லைன்னு நாம நினைச்சுக்கிறோம் இல்லையா? அதையும் மாத்தி காட்டுறார் தேசிகன். பகவானுடைய ரசம்ன்றது நாம் பகவானிடத்திலே பக்தி பண்றோம். ஆனா அந்த பக்தினாலே பகவான் நமக்கு பிரியான் ஆகணும். அந்த பிரீதியானது பகவானுக்கு நம்ம இடத்திலே வரணும்னு பார்த்தா ஒருத்தனுக்கு எந்த விதத்திலே அவனை பிரீதி பண்ண முடியும்னா முக்கியமாக அவனுடைய அபிலாஷை என்னன்னு பார்த்தா தான் அவனை பிரீதி பண்ண முடியும். அவனுடைய அபிலாஷை என்னவா இருக்கும்னு, பெருமாளுக்கு என்ன அபிலாஷை இருக்க போறது? சம்பூர்ணமான பரபிரம்மம், ஞானபல ஐஸ்வர்ய வீரி சக்தி தேஜஸுக்குனாலே சம்பூர்ணமா இருக்கிற பரபிரம்மத்துக்கு அபிலாஷை என்று ஒன்னும் புதுசா இருக்க முடியாது. ஆனா அந்த பகவானுக்கும் ஒரு அபிலாஷை இருக்கு. தன்னிடத்திலே பக்தி பண்ற பாகவதாள் அவ எந்த விஷயத்திலே சாத்விகமான விஷயத்திலே அவ திருப்தி அடைகிறாளோ அவளுடைய திருப்தியை கண்டு புதுசாக பெருமாள் புது சந்தோஷப்படுறார். அதனால அதுதான் பெருமாளுக்கு புது சந்தோஷம். எப்படியாக்கும் சரியாராதனையிலே பல பதார்த்தங்கள் சாதிச்சாலும் அந்த பதார்த்தங்கள் எல்லாம் காட்டிலும் வித்தியாசமான ஒரு டேஸ்டா பக்ஷியம்னு சாதிச்சா அத ரொம்ப டேஸ்டா நாம அத பக்ஷியம்னா வசதியா சொல்றோம். அது போல பெருமாள் சம்பூர்ணனா இருந்தாலும் பெருமாளுக்கு புதுசான ஒரு சந்தோஷம்னு சொன்னா அது பாகவதாள் திருப்தி அடைஞ்சாதான் அந்த திருப்தியினாலே பெருமாள் புது சந்தோஷத்தை அடைகிறார். அதனாலே பாகவதாளுக்கு திருப்தி வரும்படியாக பாகவதாளிடத்திலே பக்தி பண்ணி அந்த பாகவதாளுடையதான உகப்பு பெருமாளுக்கு புது சந்தோஷம் அடைவான். அப்படின்னாலே ஜீவன் பெருமாளை உகப்பிப்பதா இருந்தால் பாகவதாளிடத்திலே பக்தி பண்ணாதான் பெருமாளுக்கு உகப்பு. இதை நம்மாழ்வார் பயிலும் சுடொருளியும் நெடுமார்கிழமை முதலான பதிகங்களிலே ரொம்ப நன்னா ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரோ இல்லையோ. அப்படி அது சாதிச்ச விஷயம் அது சுவாமி தேசிகனுடையதான அனுஷ்டானத்துல பாகவத பக்தியை ரொம்ப விசேஷமா சாதிக்கிறார். இப்போ ஒரு சின்ன விற்த்தாந்தம் கூட சொல்லுவா. நிறைய விற்த்தாந்தம் இருக்கு, இருந்தாலும் சட்டுன்னு யாரும் மறக்காதபடிக்கு ஒரு விற்த்தாந்தம் உண்டு. சுவாமி தேசிகனிடத்திலே துவேஷிச்ச வைஷ்ணவால் ரொம்ப பேர் உண்டு அந்த காலத்துல. அந்த மகாத்மியத்தை பொறுக்க முடியாத அளவுக்கு எப்படி கண்ணன் சாட்சாத் சர்வேஸ்வரன் அப்படியே ஆனந்தமய பிரம்மம் அவர் அவதரிச்சாலும் கூட அவரை துவேஷிச்சுண்டு இருந்தாலோ இல்லையோ. இப்படி துரியோதனாதிகள்லாம் எவ்வளவு துவேஷிச்சா கம்சாதிகள், அது போல சாட்சாத்து அப்படியே திருவேங்கடமுடையானே அவதரிச்சார் என்று சொல்லும்படியான அப்பேற்பட்ட பரமன் அப்படியே ஆனந்த ஸ்வரூபமான ஆச்சாரியரான தேசிகனிடத்திலே கூட அவசாரப்பட்டவான்னு உண்டு. அது வைஷ்ணவாலும் சில பேர் இருந்தா அவ சுவாமிய அவமானப்படுத்தணும் என்பதாக நினைச்சு ஆத்து வாசல்ல பாதுகையை கட்டி தொங்க விட்டா. தேசிகன் ஆத்து வாசல்ல வரும்போது அந்த பாதுகை தலையில இடிச்சுடுத்து. இடிச்ச மாத்திரத்திலேயே இது வைஷ்ணவாளுடைய பாதுகை. வைஷ்ணவால் தான் அது அக்ரஹாரமே வைஷ்ணவ அக்ரஹாரம் தானே, வேற யாரும் கிடையாது. அதனால வைஷ்ணவாளுடைய பாதுகை தான் நம்ம ஆத்துல இருக்கு. இதுதானே கிடைக்காது. ஒரு வைஷ்ணவாலத்திலே போய் காலை பிடிச்சா, தேசிகன் போய் காலை பிடிச்சா அவர் காலை காட்டுவாரா? ஐயோ அப்படின்னு பயந்து போய் அபசாரம் ஆத்மா நாசமாச்சு அப்படின்னு உடனே காலை பிடிச்சு இழுத்து விட மாட்டாரா? அப்படி சேவிக்கிறதுக்கு ஒரு மனுஷால் இல்லாம தவிச்சார் தேசிகன். அந்த மாதிரி சேவிக்கிறதுக்கு மனுஷால் இல்லாம தவிக்கிற அந்த மாதிரியான ஸ்திதியிலே பாகவதாள் தானே கொண்டு வந்து ஏதோ ஒரு வியாஜத்தினாலே பாதுகைகளே என் சிரத்திலே சேர்த்தாளேன்னு சொல்லி கர்மாவலம்பகா கேஜிது ஞானாவலம்பகாக வயந்து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாக என்பதாக சில பேர் கர்மாவையே பிடிச்சுண்டு அதுதான் காப்பாத்தணும்னு போறா. சில பேர் ஞானம்தான் ஆத்மாவுக்கு மோட்சம்னு பிடிச்சுண்டு போறா. நமக்கு கர்மாவை காட்டிலும் ஞானத்தை காட்டிலும் பாகவதாள் மிதிச்சதான அவ பாதுகை இருக்கு.
ஆனா பாதுகாத்தான் நமக்கு நம்ம ரட்சிக்கும், நமக்கு அதுதான் பெரியதான சொத்தாக நாம பாவிக்கிறோமே. கர்மாவலம்பகா கேஜிது கேஜிது ஞானாவலம்பகா வயந்து ஹரிதாசானாம் பதரக்ஷாவலம்பகா என்பதாக அந்த பாகவதாரிடத்துல இருக்கிற பிரதிபத்திய அனாயாசமாக சுவாவமாக இந்த சந்தர்ப்பத்திலே தேசியனிடத்திலே எல்லாரும் சேவிச்சான்னு சரித்திரத்திலே பார்க்கிறோம். பாகவத பிரதிபத்திய சுவாமி குருடார்த்த காட்டாதிகாரத்திலே விசேஷமா பெருமாள் சந்தோஷப்படணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா பாகவதால திருப்தி பண்றதுதானே வழிய, வேற ஒன்னும் தனியான வழியே கிடையாது. சம்பூர்ணனான விஷயத்திலே சம்பூர்ணனுக்கும் ஒரு குறவு உண்டுன்னா பாகவதாள் திருப்தி பண்ணணுமேன்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் அவளை திருப்திப்படுத்துறது, அவள் இப்ப அவளுக்கு கைங்கரியம், அவளுக்கு சரியாராதரமாக, அவளுக்கு உபசாரமாக, அவளுக்கு தன திரவிய தியாகங்களாக இப்படி அவளை சந்தோஷப்படுத்தினா பெருமாளை சந்தோஷப்படுறாரு. இதுக்கு மேல சொன்னார், அது பகவத் கைங்கரியத்தை விட அது பாகவத பக்தியை விட இன்னும் ஒண்ணு வசதி உண்டுன்னு சொன்னா அந்த சர்வ பாகவத்தாளிலையும் மேன்மை பிக்கவான்னு சொன்னா அவாளுக்கு அவ ஆச்சாரியாள் ரொம்ப வசதி. அதனாலே பாகவதாளியே ரொம்ப பிரதானமானு சொல்லணும்னா அவளுக்கு கிடைச்சிருக்கிற ஆச்சாரியன் தான் பாகவதோத்தமர். சர்வ பாகவதாளியும் வசந்தவ ஆச்சாரியாள் தான். இந்த ஆச்சாரியாளிடத்துல அனுபவமானது எப்படி இருக்கும்னா பகவத் அனுபவத்தை போலே அதி விலட்சணமான ஆச்சாரிய அனுபவம்னு சாதிக்கிறார் ரகசியத்திரைசாரத்தில். எப்படி பகவானிடத்திலே அனுபவமானது ரொம்ப விலட்சணமானதோ அந்த பகவத் அனுபவத்துக்கு கொஞ்சமும் குறையாது அதுக்கு ஈடு ஒண்ணு உண்டுன்னு சொன்னா ஆச்சாரிய அனுபவம். அப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்திய பலகாலம் சாதிக்கிறார். ஆச்சாரியன் பண்ண உபகாரத்துக்கு என்ன செய்ய போகிறோம் என்று சிஷ்ய கிருத்தியாதிகாரத்திலே ஸ்ரீமத் ரகசியத்திரேகாரத்திலே சாதிக்கும் போது சிஷ்யனானவன் ஆச்சாரியனிடத்திலே என்ன மரியாதையோட என்ன விசுவாசத்தோட என்ன பக்தியோட எப்பொழுதும் அந்த செய்நன்றி மறவாமல் ஆச்சாரியா ஆச்சாரியா என்ன பகவானே ஆச்சாரிய சுரூபத்திலே வந்து எந்த ஜென்மத்திலும் செய்ய முடியாததான பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் ஒரு ஜென்மத்திலே செஞ்சு கொடுத்தானே என்ற ஆச்சாரிய ரூபத்திலே அவ்வளவு பிரதிபத்தியோட அத்தியாசீன துரங்க பக்தர விலசத்து ஜிஹ்வாக்ர சிம்மாதனாத் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமஹே. பெருமாளே தான் ஆச்சாரியன். இதை காட்டிலும் வசந்த தேவதையே எனக்கு தோணலையேன்னு ஆச்சாரியனை காட்டிலும் வசந்த தேவதையே தோணலையே. வசந்த தேவதை பெருமாள் உண்டேன்னா அது பெருமாள் தானே இந்த ஆச்சாரியனா வந்தார். அதனால எந்த ஜென்மத்திலும் கிடைக்காததான இந்த ஆச்சாரிய ரூபமான பகவத் சம்பந்தம் இருக்கு. இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை காட்டிலும் வேறொரு உறவு என்பது இல்ல. இந்த ஆச்சாரியம் செஞ்சு கொடுத்ததான அனுகிரகத்தை காட்டிலும் வேறொரு பெரிய அனுகிரகம்ன்றது வேற ஒண்ணும் இல்லன்றதுனால எப்படி ஆகும் பகவான தியானம் பண்ணி பகவத் பக்தியை வளர்த்துக்கிறோமோ பாகவதாளிடத்திலே பிரதிபத்தியோட பாகவதாளிடத்திலே மகாத்மியத்தை அனுசந்தானம் பண்ணி அவளிடத்திலே நாம் பக்தர்களா இருப்போமோ அதை காட்டிலும் வசத்தியாக ஆச்சாரிய அனுபவம். இதத்தான் ஸ்ரீ ஆண்டாள் காட்டும் போது திருப்பாவையில தூமணி மாடத்து பாசுரம் அதுல 9வது பாசுரத்துல காட்டச்சே சொன்னான். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்னேரோரெம்பாவாய். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்னேரோரெம்பாவாய். என்ன 3 திருநாமங்களை வச்சு பெருமாளை சொல்றா. 3 திருநாமங்களே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்பதா சொல்றது. இந்த திருநாமங்கள்லயே இந்த 3 விதமான பக்தியை ஆண்டாள் சுவாபதேசத்திலே காட்டுறான்னு சொல்லுவா. அதுல வைகுந்தன் சொன்னா சாட்சாத் வைகுண்டநாதனாய் இருக்கிற சர்வேஸ்வரன். அடுத்தது அதுக்கு முன்னாடி மாதவன் அப்படின்னு மாதவன் சொன்னா பெருமாளைத்தான் சொல்லுவோம். ஆனா அதுலயே கொஞ்சம் திருத்தி தமிழா பார்த்தவன அதுல மாதவன்னா மகா தபசு பண்ணவான்னு அர்த்தம். மகா தபசு பண்ணவா யாருன்னா சரணாகதி என்கிறதான தபசு இருக்கு. அந்த மகா தபசு பண்ணவா சரணாகதியாயின உயர்ந்த தபசு பண்ணவா பாகவதாள். அதனால அந்த பாகவதாளை சொல்றது மாதவன். மாமாயன் அதுக்கு முன்னாடி பதம் போட்டா. பெருமாள் மாயன்னு சொன்னா ஆச்சாரியர் தான் மாமாயன். பெருமாள் எப்பொழுதும் ஆச்சரியமான லீலை பண்ணுவான். அந்த லீலையெல்லாம் காட்டிலும் ரொம்ப வசந்ததான ஒரு செயல்னு சொன்னா பெரிய செயல் ஆச்சரியமான செயல்னு சொன்னா இந்த சம்சாரத்திலே ஒரு நாளும் மீற முடியாததாக எத்தனை ஜன்மாக்கள் எடுத்து யானை என்ன பூனை என்ன புலி என்ன கரடி என்ன பள்ளி என்ன கரப்பாம்பூச்சி என்ன புழு என்ன செடி கொடிகள் என்ன புல் என்ன என்று இப்படியே ஜன்மாக்கள் எடுத்து சுத்திட்டு இதை தவிர வேறொன்னையும் அறியக்கூட முடியாது இருந்துதான் இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் இதோ இப்படி என்று பெருமாளுடைய திருவடியை காட்டி கொடுத்து
அதற்காக சரணாகதி பண்ணி வைக்கிறாளே அவாதான் ஆச்சரியமானவா. அதனால்தான் அவாதான் மாமாயர்கள். அதனாலே மாமா என்று தான சப்தம் ஆச்சாரியனை குறிக்கிறா போலியும், மாதவன்று தான சொல்லும் மகா தபஸான பரண்யாசத்தை அனுப்பிச்ச மகான்களை சொல்றா போலியும், வைகுண்டன்றதான இப்ப ஏற்பட்டவாளுக்கு பெருமாள் வைகுண்டநாசனாயிருந்து சர்வசுவாமியா இருக்கான் என்ற அர்த்தத்தை சூசிப்பிக்கிறதாயும் இந்த 3 திருநாமங்களினாலே 3 விதமான பக்தியை ஆண்டாள் அங்க சூசிப்பிச்சுண்டு இந்த பாசுரத்திலே பாகவத பக்தி விசேஷமா காட்டுறா என்று சொல்ற வழக்கம். அதுல அந்த பக்தி என்றது 3 விதம், அதை முக்கியமா சொல்ல வந்தோம். அதனால முதல்ல சொன்னது அனுஷ்டானம்ன்றது ஒரு விதம், அனுஷ்டானம்ன்றது ஒரு விதம், வைராகியம்ன்றது 2 விதம், பக்தின்றது 3 விதம். இப்போ 1, 2, 3 என்று 3 விஷயத்தை பத்தி சொல்லிருக்கோம். இதற்கு மேல அடுத்தது 4 என்ன, 5 என்ன, 6 என்ன, இதெல்லாம் சம்பூர்ணமா இருந்தா ஆச்சாரிய லட்சணம் சம்பூர்ணம்னு முதல்ல சொன்னோம். அதுல 4 என்று சொன்னா ஞானத்தை 4 விஷயமா நாம அவசியமா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வச்சுட்டு இருக்கோம். அது என்ன 4 விஷயம்னா அந்த 4 விஷயத்தை தான் 4 கிரந்தமாக நம்ம ஆச்சாரியால் கிரந்த சதுஷ்டயம்னு சொல்றான். கிரந்த சதுஷ்டயம்னு சொல்லச்சு இது விஷயத்துல ஞானம் இருந்தா தான் ஞானம். இதுல ஞானம் இல்லாம வேற எந்த விஷயத்தை தேடி போய் எவ்வளவு படிச்சாலும், எத்தனை ஒரு லைப்ரரி அளவு படிச்சாலும் கூட அது ஞானம் ஆகாது. தஜ்ஞானம் அஜ்ஞானம் அதோன்ய துக்தம்னார் விஷ்ணு புராணத்துல. வேற எந்த விஷயமா இருந்தாலும் பகவத் விஷயத்துக்கு அப்புறப்பட்டதா இருந்ததுன்னா அது மொத்தம் அஜ்ஞானம்னாரு. அதனால எது ஞானம்னு சொன்னா கிரந்த சதுஷ்டயத்திலே வரக்கூடியதுதான் உண்மையான ஞானம். ஸ்ரீ வைஷ்ணவாள்னு சொன்னா அது பகவத் விஷயத்திலே தெளிவு வேணும்னு சொன்னா ஞானம்னா 4 தான். அதுல 1 பிரம்மசூத்திர பாஷ்யம், இன்னொன்னு கீதா பாஷ்யம், 3வது பகவத் விஷயம், 4வது ரகசியம். இந்த 4த்துக்கும் சுவாமி தேசிகன் நமக்கு சம்பிரதாயத்திலே செஞ்சு கொடுத்த உபகாரம் ஒரு ஆச்சாரியாள் பண்ணல. அதனாலதான் அந்த ஞானம்னா ஞானப்பிரதர்னா தேசிகனைத்தான் சொல்லுவோம். தேசிகன் ஆச்சாரியாள்ல தேசிகன் தான் ஏத்தம். எதனாலன்னு பாருங்க, இப்போ கவனிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல பிரம்மசூத்திர பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம் பாஷ்யக்காரர் ரொம்ப சிரமப்பட்டு அவர் எப்படி எல்லாம் அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அது எவ்வளவு சிரமப்பட்டு அதை நிர்மாணிச்சார், அது எப்படி சிரமப்பட்டு அதை பிரச்சாரம் பண்ணினார், எப்படி சிஷ்யாளுக்கெல்லாம் சொன்னார் என்றதெல்லாம் பாஷ்யக்கார விஷயத்துல பார்க்கும்போது நாமும் சேவிச்சோம். அந்த பாஷ்யக்காரர் அவ்வளவு பாடுபட்டதையும் திருப்பியும் அந்த பாஷ்யக்காரர் போலயே இந்த ஸ்ரீபாஷ்யமானது இன்னைக்கு நிக்கிறது, விசிஷ்டாத்வ சம்பிரதாயம் இன்னைக்கு நிக்கிறதுன்னா அது தேசிகன் ஒருத்தரால் தான் நிக்கிறது. தேசிகன் ஒருத்தரால் தான். இதுல மறுப்பே கிடையாது. சின்னாச்சாரியாளா இருந்தாலும் இல்ல நம்ம வடகல சம்பிரதாயமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஸ்ரீபாஷ்யம்னா ஸ்ரீபாஷ்யம் இன்னைக்கு நிக்கிறதுன்னா தேசிகனாலத்தான் நிக்கிறதுன்னு சொல்லணுமே ஒழிய இன்னொருத்தர கை காட்டவே முடியாது. அதனால அது பிரம்மசூத்திர பாஷ்யம் தான் சமஸ்த வேதாந்தத்துக்கும் சாரம். அது சமஸ்த வேதாந்தத்துக்கும் சாரமா இருக்கும்படியான இந்த ஸ்ரீபாஷ்யத்தை அதுவும் தேசிகன் அந்த ஸ்ருத பிரகாசிகாயோட அந்த ஸ்ருத பிரகாசிகா பூமௌ ஏனாதோ பரிரட்சிதாம் பிரவர்த்திதா ஜ பாத்ரேஷு தஸ்மை ஸ்ரேஷ்டாய மங்களம் என்பதாக அவருடைய மங்களத்துல சொல்லச்சே சுவாமி குமாரர் ஸ்ரீபாஷ்யக்கார பந்தானம் ஆத்மனா தரிசிதம் புனः உத்தர்த்தும் ஆகதோனூன மித்யுக்தாயாஸ்து மங்களம். பாஷ்யம்னா ஐயோ இனிமேல் காணாம போயிடுமோன்னு பயந்து திருப்பியும் பாஷ்யக்காரரே தேசிகனாக வந்து அவதரிச்சாரோன்னு சொல்லும்படியாக பாஷ்யத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தவர்னா தேசிகனை தான் சொல்லுவோம். அப்படித்தான் இல்ல, இதுல விவாதமே கிடையாது. ஸ்ரீபாஷ்யம் இன்னைக்கு நிக்கிறது, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் நிக்கிறதுன்னா இதை சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்தவர் யாருன்னா உபய கலையாரும் தேசிகனை மட்டும்தான் காட்ட முடியுமே ஒழிய இன்னொருத்தர காட்டவே முடியாது. அப்படி இருக்கிறது தேசிகனுடையதான ஸ்ரீபாஷ்ய சம்ரக்ஷணம். அதுல தான் மொத்தம் ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லச்சே அதுக்கு சமஸ்தத்துக்கும் மூல காரணம் வேத வியாச பகவான் தான். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாதிஷ்டாய நமோ நமஹ. பிரம்ம நிதியாகும் வியாசம். பிரம்மம்னு சொன்னா இந்த இடத்துல வேதத்தை சொல்றது. வேதத்துக்கெல்லாம் ஒரே சொத்தா இருக்கிறவர்னா வேதம் எல்லாம் ஒரே சொத்து யாரிடத்துலன்னா வியாசரிடத்துல. அப்படி வேதமே சொத்தா இருந்த வியாசர் அந்த வேதத்தினுடைய மொத்த அர்த்தத்தையும் ருஷியா இருப்பதனாலே சர்வஜனா இருந்து எல்லாத்தையும் சூத்திரத்தினாலே சங்கிரகிச்சார்.
அதுதான் தத்துவார்த்தம். அந்த தத்துவார்த்தத்துக்கும் சில விசேஷமான அதுக்கு விரோதிகள் வந்தா எல்லாத்தையும் நிரசிச்சு பாஷ்யக்காரர் ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணினார். அதனால ஞானம்னு சொன்னா பிரம்மசூத்திரத்துலதான் வரும். ஆனா அந்த பிரம்மசூத்திரத்திலே வந்த ஞானத்துக்கும் தெளிவு வேணும்ன்றதுனாலே பிரம்மசூத்திரத்திலேயே அங்கங்க வியாசர் பெருமாள் கீதையிலே சொன்ன வாக்கியங்களை எடுத்துதான் அதுக்கு விளக்கம் கொடுப்பாருங்க. கீதா வாக்கியத்தை அங்க ஸ்மரிச்சுதான் சூத்திரம் போடுவார். எதுக்காகன்னா பிரம்மசூத்திரமானது சகல வேத வாக்கியங்களா இருந்தாலும் அபௌருஷேயமான வேத வாக்கியங்களுடைய சாரமா இருந்தாலும் அதையும் பெருமாள் தம்முடைய திருவாக்கினாலே ஆமோதிச்சாரே என்றதுனாலே அப்பப்போ அந்த கீத வாக்கியங்களில இருந்து தான் அதுக்கு அதை நிரூபிச்சுட்டு போவார். அப்படி பார்த்தா அது பிரம்மசூத்திரக்காரர் கொண்டாடும்படியானது கீதை. அந்த கீதைக்கும் பாஷ்யம் பிரம்மசூத்திரத்துக்கே சுவாமியே அது பாஷ்யத்தை ஒட்டி தத்துவத்தீகன்னு ஒரு பெரிய வியாக்கியானம் சாதிச்சார். ஆனா இருந்தாலும் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் ரொம்ப பாதிப்போட அப்பா நம்ம பெரிய நடாதுராம்மாள் இடத்துல கேட்ட வரி வரியா அத்தனையும் எழுதி வச்சிருக்கேன், இந்த புஸ்தகத்தை தான் ரட்சிக்கணும், இந்த புஸ்தகத்தை ரட்சிக்கணும்னு அந்த பெரிய சுமையான மூட்டையை கொடுத்தார். அந்த கால ஸ்ருதப்பிரகாசிகைன்றது 36,000 படி. 36,000 படிய அது ஓலைக்கட்டுனா எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஏன் ஸ்ருதப்பிரகாசிக புஸ்தகம் பார்த்திருக்கலாம், பெரிய புஸ்தகம் அது. அவ்வளவு புஸ்தகம் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கு. அத்தனை புஸ்தகத்தையும் ஓலைச்சுவடியா கட்டி வச்சோன்னா அது எவ்வளவு பெருசு இருக்கும் தெரியுமா? அவ்வளவு ஓலைச்சுவடியும் தூக்கிண்டு தேசிகன் அது திருவரங்கத்திலே அப்போ இந்த மாளிகாபூர் இன்வேஷன் வந்தது. அந்த சமயத்துல எல்லாம் நகரமே பொடி பொடியா போச்சு. இந்த புஸ்தகத்தை சம்ரட்சிக்க வேணும்னு ரொம்ப கதறி சுதப்பிரகாசிகாச்சாரியர் அவரிடத்திலே கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு எழுதிட்டேன்பா. அப்படியே பொக்கிஷமானது பாஷ்யக்காரருடைய ஞானமே இந்த புஸ்தகம் தான், இந்த புஸ்தகத்தை எப்படியாவது நீ காப்பாற்றணும்னு சொல்லி தேசிய நிலத்திலே ஒப்படைச்சு இந்த ஸ்ரீரங்கத்திலே இனிமேல் இருக்க வேண்டாம், எல்லாம் சண்டை போட்டவாழ்தாம எல்லாரும் போய் சேர்ந்தாச்சு, இனிமே பழைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வம், ஸ்ரீபாஷ்யம் பழைக்கணும்ன்றதுக்காக கெஞ்சு கேட்கிறேன், இந்த பாஷ்யத்தின் மேலே பிரதிஜையிட்டு அவரிடத்திலே போக வேணும்னு நிர்பந்திச்சு எப்படியோ தேசியன் அந்த மூட்டை புஸ்தகத்தை தூக்கிண்டு சத்தியாகாலம் வரைக்கும் நடந்து போனார. அந்த போது எவ்வளவு பெரிய மூட்டை அது. சுதப்பிரகாசிகாருடைய 2 குமாரர்கள் அப்புறம் தம்முடைய குழந்தை தேவிகள் எல்லாருமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து சத்தியாகாலத்துக்கு நடையா நடந்து நடந்து போன. ஒரு சமயம் சிவசமுத்திரம் பகுதியிலே அந்த பக்கத்திலே ஒரு நாள் கார்ல போயிட்டு இருந்தேன், சத்தியாகாலத்துக்கு தான் போனேன். போச்சு அந்த வழியெல்லாம் மகாத்வானம், பெரிய காடு, எது பார்த்தாலும் ஒரே காடு. இது வழியாக அதுவும் ரொம்ப அந்த காலத்துல ஒன்னும் நடப்பாதெல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யம் கிடையாது. தேசியன் அந்த சுதப்பிரகாசிக மூட்டையை தூக்கிண்டு அந்த குழந்தைகளையும் ரட்சிச்சுண்டு ஐயோ ரங்கநாதா பிரபு உனக்கு என்ன ஆச்சோன்னு கண்ணீர் விட்டுண்டு. இந்த சம்பிரதாயத்துல இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ஒரே சமயத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய கொலபாதகமா பண்ணிட்டு போயிட்டானே என்று அவ்வளவு கண்ணீரோட அவ்வளவு காரத்தோட ஸ்ருதப்பிரகாசிக ரட்சிக்கணுமே என்று சொல்லி அந்த பெரியவர் சொன்னாரே. நம்ம ஆச்சாரியருடைய அப்புள்ளாருடைய சகா ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியர் சுதர்சன சூரி, அவருடைய ஆசைக்காக மாத்திரம் அங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து உயிரை பிடிச்சுண்டு அப்படியே பொழைச்சு வந்து இந்த சிவசமுத்திரம் பகுதியிலே சுவாமி தேசிகன் இவன் நடந்து போயிருப்பாரே. இந்த வழியெல்லாம் எதுக்காக யாருக்காக நடந்து போனார், யாருக்காக இப்படியாக்கும் நடையா நடந்து கொண்டு இந்த புஸ்தகத்தை சுமையா தூக்கிட்டு நடந்து போனார் அப்படின்னு அந்த தேசத்துல சஞ்சாரம் பண்ணச்சே பார்த்தோம்னா அந்த தேசத்தை பார்த்து தேசிகனையும் நினைச்சு பார்த்து அந்த வழியே நினைச்சு பார்த்து அங்க இருக்கிறதான அத்வானம் ஒரு நபர் இல்ல, ஒரு பிராணி இல்ல. இது பிராணின்னு சொன்னா பயங்கரமான காட்டு பிராணிகள் தான் சஞ்சரிக்கும். அந்த மாதிரியான இடத்துல தேசிகன் எப்படி ஆக்கும் இந்த சுதப்பிரகாசியை காப்பாத்துறதுக்காக நடந்து போனார்னு நினைச்சா நிச்சயமா எந்த நெஞ்சும் அப்படியே அந்த இடத்துல கண்ணீர் விட்டு கதறும்படியா இருக்கும். அப்படி தேசிகன் அந்த பாஷ்யத்தை அன்னைக்கு சுதப்பிரகாசியை காப்பாத்தி எடுத்துட்டு போய் ஸ்ரீரங்கத்திலிருந்து சத்தியாகாலம் வரைக்கும் தூக்கி எடுத்துட்டு போய் அன்னைக்கு பிரவச்சனம் பண்ணி அதை திருப்பியும் அச்சுவேத காப்பி எடுத்து எழுதி காப்பாத்தாம போயிருந்தா இன்னைக்கு ஏது பாஷ்யம் ஏது இன்னைக்கு விசிஷ்டாத்வைதம் ஏது வைஷ்ணவன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்க கூட தெரியாது. அதனால என்ன ஞானம்னு சொன்னா அது பாஷ்யத்திலே வந்த ஞானம் கீதா பாஷ்யத்துலதான் வரும். கீதா பாஷ்யத்துக்கு எத்தனை பேர் வியாக்கியானம், கீதைக்கு வியாக்கியானம் அத்தனை பேர் பண்ணிருக்கா. தேசிகன் நாள்லயே கிட்டத்தட்ட 96 வியாக்கியானம் இருந்ததா பெரியவாள் சொல்லுவா. தேசிகன் நாள்ல 96 வியாக்கியானம் இருந்ததா.
அந்த கீதைக்கு அவ்வளவு வியாக்கியானத்தையும் பிஞ்சி அப்படி ஆச்சரியமாக தாத்பரிய சந்திரிகா. இது கீதைக்கு அர்த்தம் சொல்லணும்னா அது தேசிகம் தான் சொல்லணும். அந்த கீதை தாத்பரிய சந்திரிகையை வாசிக்கணும். வாசிச்சாதான் தெரியும். இதுவே கீதைய வேற எந்த வியாக்கியானத்தை கூட வாசிக்க கூடாது. எல்லாம் வெறும் அபத்தமான வெறும் குப்பை கூலமான வியாக்கியானங்கள். ஏதோ பகவத் பக்தி இருக்கு, ஆத்ம நிஷ்டை இருக்கு, சத்விஷயமா பேசுறா அப்படின்னு வேணா அதுல ஏதாவது ஆதரவு காட்டலாமே ஒழிய தொல்லியமாக ஆத்மாவுக்கு வழிகாட்டக்கூடியதுன்னு சொன்னா அது தாத்பரிய சந்திரிகை மட்டும்தான். அப்படி கீதை பாஷ்யத்தை அந்த ஸ்ருத பிரகாசிகையினாலையும் தத்துவடீகையினாலையும் ரட்சிச்சதும் இல்ல கீதைக்கு பாஷ்யத்துக்கு மேலே கீதா பாஷ்யத்துக்கு மேலே தாத்பரிய சந்திரிகையாக விஸ்தாரமான கிரந்தத்தினாலே பெருமாள் இப்படித்தான் சாதிச்சார் என்பதை நிரூபிச்சுண்டு சாதிக்கிறார். அதான் அங்க விஷயம். பெருமாள் இப்படித்தான் சாதிச்சார், இந்த அர்த்தத்துலதான் சாதிச்சார்ன்றத நிரூபிச்சுண்டு சாதிக்கிறார். சில பேர் தன்போக்கா எழுதுவா, இல்ல இப்படி இல்லாம வேற அர்த்தம் எப்படி சொல்ல முடியும்னு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நிரூபிச்சுண்டு சாதிக்கிறார் தாத்பரிய சந்திரிகையில. அதுக்கு மேலே பகவத் விஷயம். தேசிகன் காப்பாத்தினதுதான் இன்னைக்கு பகவத் விஷயம். அவர் காப்பாத்தினதுதான் இன்னைக்கு ஆழ்வார்கள். இப்ப மற்றவாள்லாம் காப்பாத்தினதுன்னா இவர் காப்பாத்தினதுக்கு மேல காப்பாத்தினாலே ஒழிய இவர் காப்பாத்தினதை வச்சுண்டு காப்பாத்தினாலே ஒழிய ஆழ்வார்களையும் பகவத் விஷயத்தையும் காப்பாத்தினவர் தேசிகன் தான். அதுலயும் அந்த தேசிகன் பகவத் விஷயத்துக்கு 74,000 படி என்று சொல்லும்படியான நிகம பரிமளம் என்ற அத்தியுதமான கிரந்தத்தை அவ்வளவு விசாரமாக வியாக்கியானம் பண்ணி வச்சார். அது ஏதோ ஒரு என்ன ஒரு துரதிருஷ்டமோ இல்ல யாருடையதான ஒரு கெட்ட தந்திரமோ தெரியல. அது இன்ன வரைக்கும் வெளியில வராம இருக்கு. வெளியில வரும். நிகம பரிமளம் என்பதான வியாக்கியானம் அது 74,000 படியாய பகவத் விஷயத்தை அவ்வளவு ரொம்ப சம்பூர்ணமாக சொல்லக்கூடியது. அது நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தை தேசிகன் போல வியாக்கியானம் பண்ணி இருக்க முடியாது யாராலையும். நம்மாழ்வார் எப்பேற்பட்டவர், எதனாலே நம்மாழ்வார் வசந்தவர் என்கிறத இன்னைக்கு கிடைக்கிற திரமிழோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, திரமிழோபனிஷத் சாரம் பிரதான நூல்களிலே பாக்குறோம். ஆக இப்படி அது கிரந்த சதுஷ்டயம் தான். இந்த 4 தான் ஞானத்துக்கு எல்லாத்துக்கும் மூலம். இப்ப 3 விஷயத்த பார்த்தோம். இதுக்கு மேலே ரகசியம் பாஷ்யகார திருவுள்ளத்தினாலே கிடைச்சது என்னன்றத இந்த ரகசிய பரம்பரையாக அப்புள்ளார் வழியாக தேசிகன் தான் கேட்டத அப்புள்ளார் வரைக்கும் அவள்லாம் ரகசியத்துக்கு விசாரமான புஸ்தகமா பண்ணி வைக்கல. பாஷ்யகாரர் உள்பட இந்த பாஷ்யகாரருடையதான அத்தியந்த நெருங்கின அபிமான மடப்பள்ளி ஆச்சான் சிஷ்ய இவர் பிரணதார்த்திகர வரதர் என்று சொல்லும்படியான கடாம்பி ஆச்சானோ இல்ல மற்றவாளோ கீழே வந்து அப்புள்ளார் வரைக்கும் யாரும் ரகசியத்தை புஸ்தகமாக பெருசா பிரச்சாரம் பண்ணாம இருக்குச்சு. இனிமேலும் இத புத்தகமாக கொண்டு வராமல் மறைச்சே வச்சிருந்தான்னா இது அடியோடு மறைஞ்சு போய் எங்க பெரியவா அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு சொல்லாததெல்லாம் சொல்லி கடைசியில ரகசியத்தையே எல்லாத்தையும் பாழாக்கி விடுவார்கள் என்பதான ஒரு பயத்துல இது லோகத்துக்கு சம்ரட்சணமாக இருக்க வேண்டும் என்று சாட்சாத் பரபிரம்மே வடிவெடுத்தார் போன்றதான அதான் ரகசிய திரைசாரத்தை சாதிச்சார். ரகசிய திரைசாரத்துக்கு அந்த புத்தகத்துக்கு தனியனே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரகசிய திரைசாராக்கியம் பரம்பிரம்மாஸ்து மேகிருதின்னு, இது சாட்சாத் பிரம்மே இல்லையோ என்று சொல்ல முடியாது. இப்ப சொன்னமே இந்த 4 புஸ்தகத்தை வச்சு இதுக்கு மூலமாத்தான் வேதம் என்ன, இதிகாசம் என்ன, புராணம் என்ன, தர்மசாஸ்திரங்கள்னு சமஸ்தத்தையும் வாசிக்கிறது நம்ம பெரியவாளுடைய வழக்கு. இதுக்கு மூலமா இருக்கு, அதெல்லாம் இல்ல இதுக்கு விஸ்தாரமா இருக்கு. அதனால இந்த 4ல தான் எல்லாம் அடக்கும். இந்த 4ஐயும் வாசிச்சாலே தெரியும். இதுல இருக்கிறதெல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்ல சொன்ன விஷயங்களுடைய பரமசாரங்கள் தான் இந்த 4த்துலயும் இருக்கு. அதனால ஞானம்னு சொன்னா இந்த 4 வழியாக பெற்றுக் கொண்டு போகிறதான ஞானம் தான் ஞானமே வழிய மற்றதெல்லாம் அஞ்ஞானமா இருக்கும். ஆக இப்படி அனுஷ்டானம் ஒரு விதம், வைராகியம் 2 விதம், பக்தி 3 விதம், ஞானமானது இந்த 4 கிரந்தங்களினாலே கிடைப்பதாக இருக்கிறது ஞானம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவாளுடையதான வழி. இதுக்கு மேலே சிஷ்ய வாஞ்சைன்னு சொன்னோம். அதுக்கு மேல அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடுன்னு சொன்னோம். இதெல்லாம் சம்பூர்ணமா இருந்தா ஆச்சாரியாள். அதுல சிஷ்ய வாஞ்சைன்னு சொல்லச்சு நேரமும் முடிஞ்சுடுத்து. அதனால சுருக்கமா சொல்றேன். சிஷ்ய வாஞ்சைன்னு சொன்னா ஆச்சாரியாள் சிஷ்யாளிடத்துல எந்த மாதிரியான சிஷ்யாள்னு வித்தியாசம் பார்க்காத அந்த வாத்சல்யம் போகணும் ஆச்சாரியாளுக்கு. அதுதான் நம்ம ஆச்சாரியாளிடத்துல இருக்கிற பெரிய ஒரு லட்சணம். சாதாரணமா சமுதாயத்துல பார்த்தா 5 விதமான பேதம் இருக்கும். என்ன பேதம் இருக்கும்னு பார்த்தா பணக்காரன் ஏழைன்ற ஒரு பேதம் இருக்கதான் இருக்கும். அதுபோல பண்டிதன் பாமரன் என்பதான பேதம் இருக்கதான் இருக்கும்.
அதையும் விட இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் அப்படின்றதான பேதம் இருக்கும். அதுலயும் கூட எவ்வளவுலாம் பாக்கலன்னா கூட இந்த சின்னவா பெரியவா என்றதான வித்தியாசம் இருக்கதான் இருக்கும். பார்த்தாலும் சின்ன கோஷ்டில தலைங்களா அப்படின்னு கூட கோஷ்டில ஸ்ரீ வைஷ்ணவாளா சின்ன குழந்தையா நின்றான்னா அவனை கூட அவன் வித்தியாசம் பார்க்கறது சாதாரணமா மனுஷாளுடைய சுபாவம். அது இவ்வளவும் பார்த்தாலும் கூட அதுல ஸ்திரீ புருஷாளோட வித்தியாசம் நிச்சயமா இருக்கும். அதுதான் இது 5 வித்தியாசம். இது சொசைட்டில எல்லாரிடத்திலும் எல்லா சமுதாயத்திலும் எல்லார மனத்திலையும் இருக்கிற வித்தியாசம். அதாவது திருப்பியும் சொல்றேன், அது பணக்காரன் ஏழைன்றது வித்தியாசம் 1, பண்டிதன் பாமரன் அப்படின்னு பார்க்கிற வித்தியாசம் 2, அதுலயே அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் பார்க்கிற வித்தியாசம் 3, அது சின்னவன் பெரியவன் பார்க்கறதான வித்தியாசம் 4, அதுலயே ஸ்திரீ புருஷான்ற வித்தியாசம் 5. இந்த 5 வித்தியாசத்தையும் கொஞ்சம் கூட மனசுல அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு பார்க்காம ஒவ்வொரு ஆத்மாவும் பெருமாளுக்கு சமானமான சொத்து, எல்லா ஆத்மாக்களும் பெருமாளுடைய சேஷபூதாள், ஒவ்வொரு ஆத்மாவும் தான் க்ஷேமத்தடையணும். கர்மாவனாலே அவாபாளுக்கு ஒரு பண்டிதனோ பாமரனோ ஏழைனோ பணக்காரனோ இல்ல ஸ்திரீகள்னோ புருஷாள்னோ காலக்கிரமத்தினாலே சின்னவாழ்னோ பெரியவாழ்னோ இல்ல அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரனோ இப்படியான வித்தியாசம்லாம் ஏற்பட்டாலும் இதெல்லாம் எந்த சமயத்திலும் எல்லா ஜீவாத்மாக்களும் இருக்கக்கூடியதுதான். இதெல்லாம் கடந்துதான் இந்த ஜீவாத்மா எந்திரமான அடையணும். அதற்கு வேண்டிய உபாயம் என்னன்னு உபதேசிக்கிறது தான் ஆச்சாரியாளுடைய கடமை என்று தேசிகன்தான் இந்த எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பெருமாள் இப்பொழுதே மோட்சம் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கார் என்கிறதான உண்மையையும் அது மோட்சத்தை அடையறதுக்கு வேண்டியதான உபாயத்தையும் சொல்லிக் கொடுத்தவர் தேசிகன்தான். இதனாலதான் உன்னை சொன்னோம் இல்லையா, எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் தேசிகன் என்ன சொன்னார், தேசிகன் எப்படி இருந்தார், தேசிகன் என்னன்னு நமக்கெல்லாம் ஆச்சாரியரா இருக்கான்றத எல்லாரும் தெரிஞ்சுட்டான்னா யாரும் தேசிகனை தவிர இன்னொருத்தர் ஆச்சாரியரா நினைக்கிறதுக்கு கூட மாட்டா, நினைக்கவே பிடிக்காதுன்னு சொன்னோமே. அப்படியா இந்த பேதமே இல்லாம அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்து உலகும் நொந்தவரே முதலாக நுடங்கி அனன்னியராய் வந்தடையும் வகை உன் தகவேந்தி வருந்தியனம் அந்தமிலாதியை. இந்த பாசுரத்துல யாரா இருந்தா என்ன, எந்த ஜாதிக்காரனா இருந்தா என்ன, மோட்சம் அடையறதுக்கு எவனுக்கு தடை இருக்குன்னு இவ்வளவு தைரியமா இதுக்கு உபாயத்தையும் சொல்லி எல்லாருக்கும் உண்டுன்னு இப்படி பட்டோலையா சொல்லி கொடுத்தவா இன்னொரு ஆச்சாரியால் கிடையாது, இன்னொரு மதத்திலே ஆச்சாரியால் கிடையாது. நம்ம பூர்வாச்சாரியால் சொன்னதைத்தான் தேசியம் சாதிச்சாருனாலும் இந்த வார்த்தையினாலே அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நொந்தவரே முதலாக பிராமணனா இருக்கட்டும் இல்ல பஞ்சமனா இருக்கட்டும் எந்த நீச்ச ஜாதியனா இருக்கட்டும் மனுஷ மாத்திரத்தினாலேயே அவனுக்கு பகவான் அடையறதுக்கு என்ன யோகியதை குறவுன்னு. அதுபோல இந்த 5 விதமான வித்தியாசமும் இல்லாமல் இருந்து அதை நடைமுறைப்படுத்தினார். இது தேசியனுடைய சரித்திரத்துல இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். பெரிய பணக்காரனா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் சரி, ரொம்ப சாமானிய ஏழையா இருந்தாலும் சரி, தேசியனுடைய அனுகிரகத்துக்கு வித்தியாசப்பட்டவாளே கிடையாது. ஒரு ராஜா சிங்கப்ப நாயகன் ஒருத்தன், அவன் தேசிய நிலத்துல சுவாமி அடியேனுக்கு ஒரு உபதேசம் பண்ண வேணும்னாரு. பார்த்தாருப்பா உனக்கும் சொல்றேன் கேளு என்பதா சொல்லி அவனுக்கு ஒரு சமாச்சாரம் எழுதி அனுப்பிச்சார். ரொம்ப ரொம்ப வசந்த கிரந்தம் அது. அதுல கடைசியில சொல்ற ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் எல்லாரும் எப்பொழுதும் அது தெரிஞ்சு வச்சிருந்து அதுல சொன்னபடி நடந்தாலே போறோம். அதுக்குமே ராஜாவானவன் சத்திரியனாயிருந்து பிரபுவாயிருந்து லோக காரியத்திலேயே மூழ்கி இருந்து வேறொன்னுக்கும் அவகாசம் இல்லாம பொழுதன்னைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ராஜாவினிடத்திலே பயம், இந்த பக்கம் ராஜாவினிடத்திலே பயம், பிரஜைகளை சம்ரட்சிச்சாகணும், ஐஸ்வர்யத்தை சேர்த்தாகணும், செலவையும் எல்லாத்தையும் சரி, இப்படியே ஒரு ராஜாவா இருந்து பாரத்திலே இருந்து, அதுவும் அந்த காலத்து ராஜானா கேட்கவே வேண்டாம், 4 பக்கம் எப்ப பார்த்தாலும் போர். இந்த மாதிரியான இதுக்கு மத்தியத்திலே இருந்து ஒரு ராஜாவா இருந்த அந்த சிங்கப்ப நாயகன் அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சார். சத்வஸ்தான் நிபுதம் பிரசாதய சதாம் பிரத்யம் வியவஸ்தாவய திரஸ்ய பிரம்மவிதாகதத்ரணமிவ த்ரைவர்கீகான் பாவய நித்யேஷேஷிணி நிக்ஷிபன் பரமதோ சர்வம் சஹே ஸ்ரீசகே தர்மன் தாரய சாதகஸ்ய குஷலின் தாராதரைகாந்தினஹ. ரொம்ப வசத்தியான ஸ்லோகம். இதுக்கு இன்னொரு நாள் சமயம் வரைச்சே வியாக்கியானம் சொல்றேன். அப்பா நீ பண்ண வேண்டியது இவ்வளவுதான்ப்பா. நீயோ ரொம்ப பாரத்துல இருக்க, உன்னை சுத்தி இருக்கிற சம்சாரம் ரொம்ப ரொம்ப கடிதானதாத்தான் இருக்கும். ரொம்ப சின்ன விஷயமா சொல்றேன், இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோ, இது போரும்பா. உனக்கு பொருளே என்று வேண்டும் என்று அலைஞ்சின்னு இருக்கிற உனக்கு கூட
உன்னுடைய ஆத்மா இந்த ஜென்மத்திலே க்ஷேமத்தடையும், இத்தோடே உனக்கு பெருவாள் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவார், மோட்ச பிராப்தி உண்டு என்பதற்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லோகத்தினாலே அவனுக்கு விளக்கி சொல்லி அனுப்புறார். அதனால எந்த வித்தியாசமும் பார்க்காம ஏழவனக்காரன்னு பாக்குறது. தன்னுடைய அந்தரங்க சிஷ்யாளுக்கு திருவடியே பிடிச்சுட்டு இருந்த பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் முதலான ஆளுக்கெல்லாம் எப்படி உபதேசம் பண்ணுவாரோ அதே போல எட்ட இருந்து ஏதோ ஒரு ராஜாவா இருக்கிறவனுக்கு வித்தியாசம் பார்க்காம சொல்லி அனுப்பினார். அதுபோல வித்தியாசம் பார்க்காம இருக்கிறது, இதுதான் ஆச்சாரிய வாஞ்சை. அது சிஷ்ய வாஞ்சை ஆச்சாரியாளுக்கு. இது 5 விதம்னு சொன்னோம். அடுத்தது 6 விதம். இது அர்ச்சாவதார கைங்கரியமானது 6 விதமா இருக்கும். அது ரொம்ப விஸ்தாரமான விஷயமா இருந்தாலும் சுருக்க ஒரு நிமிஷத்துல முடிச்சு விடுறேன். அர்ச்சாவதாரம்னு சொன்னா அர்ச்சாவதாரத்தை பிரதிஷ்ட பண்ணி அர்ச்சாவதாரத்தை பிரதிஷ்ட பண்றது. அப்புறம் அந்த அர்ச்சாவதாரத்துக்கு நித்தியாராசனத்துக்கு அதுக்காக பாடுபடுறது, அர்ச்சாவதாரத்துக்கு விசேஷ ஆராசனங்களுக்குன்னு பாடுபடுறது, அர்ச்சாவதாரத்திலே பாகவத சமிருத்தி வேணும், பாகவதாள் வேணும் என்று பாகவத சமிருத்தி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறது, அர்ச்சாவதாரத்துக்கு விசேஷமான ஆபரணங்கள் சமர்ப்பிக்கிறது, விசேஷமான தளிகைகள் சமர்ப்பிக்கிறது என்று இப்படி அந்த அர்ச்சாவதாரத்துல புது கோயில்களை கட்டி அங்கே பாகவதாளுக்கு வேண்டியதான இப்படி பெருமாளை பிறப்பிக்க வைக்கிறது என்றான் அர்ச்சாவதார பிரதிஷ்டை. என்ன இல்ல அர்ச்சாவதாரத்தை இருக்கிற கோயில்களுக்கு ஜீர்ணோத்தாரணாதிகள் பண்ணி வைக்கிறது என்ன, பெருமாளுக்கு நித்தியாராசனத்துக்கு வேண்டியதான உபகாரங்கள் சௌகரியங்கள் பண்றது, இல்ல பெருமாளுக்கு விசேஷ ஆராசனங்கள் எல்லாம் செஞ்சு வைக்கிறது, பெருமாளுக்கு பாகவத சமிருத்தியை ஏற்படுத்தி வைக்கிறது, பெருமாளுக்கு விசேஷமான ஆபரணங்கள் இருந்ததான சமிருத்தியெல்லாம் ஐஸ்வர்ய சமிருத்தியை ஏற்படுத்தி வைக்கிறது என்று இந்த 6 விதம் இருக்கு. இந்த 6 விதமும் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டு யதாசக்தி செய்ய முடியும். எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆனா அநேகமாக இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சு இது விசேஷமாக அது அனுஷ்டிச்சவர்னா எத்தனையோ ஆச்சாரியாள் உண்டு. அதுல சுவாமி தேசிகனுக்கும் அதே போல பெரிய பங்கு உண்டு. சுவாமி தேசிகனும் அர்ச்சாவதார கைங்கரியம்னு சொல்லி இன்னொரு நாள் இந்த டாபிக் வச்சு உபன்யாசம் சொல்றேன். இன்னைக்கு இப்படி ஒரு விதம், அனுஷ்டானம்ன்றது ஒரு விதம், வைராகியம்ன்றது 2 விதம், பக்தின்றது 3 விதம், ஞானம்ன்றது 4 கிரந்தங்களினாலே ஏற்படக்கூடியது ஞானம். ஆச்சாரியான்னு சொன்னா சிஷ்ய வாஞ்சை இருக்கே, அது 5 விதமான வித்தியாசம் இல்லாம 5 விதமான வித்தியாசத்தையும் விலக்கி இருக்கக்கூடியது சிஷ்ய வாஞ்சை. 6 விதமானதான் அர்ச்சாவதார கைங்கரியம். இந்த மாதிரியான 6 இருந்தா சம்பூர்ண ஆச்சாரியாள் என்று இந்த திருவுள்ளத்தினாலே திருமங்கை ஆழ்வார் அருகால சிறுவண்டேன்னு சொல்லி ஆச்சாரியாள் அங்க ஸ்மரிச்சுண்டார் என்று சுவாபதேசத்திலே ஆச்சாரிய லட்சணத்தை அங்கு திருமங்கை ஆழ்வார் சாதிச்ச ரீதியிலே நாம் தேசிகனிடத்திலே சம்பூர்ணமாக சேவிக்கிறோம்னு சொல்லி இந்த வார உபன்யாசத்தை முடிச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. பாலாஜி அடியன் சுவாமி நிறைய அனுகிரகம், சுவாமி தேசிகனோட அனுகிரகம் சுவாமி மூலமா பெற்றோம் இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப தன்யோஸ்மி. சரி, அடுத்த வாரம் பார்க்கலாம்.